to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கும் பொழுது மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அந்தரங்க ஜீவியம் இருக்கிறது. இன்றைக்கு பைபிள் ஸ்டடி எவைகள் அந்தரங்கமாக இருக்கலாம், எவைகள் அந்தரங்கமாக இருக்கக்கூடாது, இதை நாம் இப்பொழுது இந்த வேத பாடத்தில் நாம் படிக்க போகிறோம். இது பைபிள் ஸ்டடி தானே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அந்தரங்கமாக வச்சுருக்கிறோம், சில காரியங்களை நாம் அந்தரங்கமாக வைக்கிறதில்லை, வைக்க முடிகிறதில்லை. நம்ம என்னதான் மூடி மறைச்சாலும் அது என்ன செஞ்சிருது, ரோட்டுக்கு வந்துடுது. இந்த பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா என்ன நினைக்கும், பூலகமே இருண்டு போச்சுன்னு. ஆனால் அது பூனை கண்ணை மூடிட்டு இருக்கும்போது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு என்ன செய்யுதோ அதுக்கு புரியறதில்லை. அதுபோல் நம்மில் அநேகர் அந்தரங்க வாழ்க்கைன்னு ஒரு வாழ்க்கையை ஒழிச்சு வச்சுருக்கிறோம். ஆனால் எவைகள் அந்தரங்கமாக இருக்கணும், எவைகள் அந்தரங்கமாக இருக்கக்கூடாது, அதை நமக்கு தெரியறதில்லை. நம்ம வெளியே சொல்லக்கூடாததை சொல்லிடுறோம், சொல்ல வேண்டியதை சொல்லாமல் நெஞ்சிடுறோம், மறைச்சிடுறோம். கேட்டால் அதுக்கு பல காரணங்களை நம்ம சொல்லுறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து தேவன் என்ன செய்வார், நியாயம் தீர்க்கும் காலம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்தரங்க வாழ்க்கை இருக்கிறதா, அந்த அந்தரங்க வாழ்க்கையில் நாம் எதை அந்தரங்கமாக வச்சுருக்கிறோம். ஒரு சிலருக்கு எதை மறைக்கணும்னு தெரியாது, மனைவிட்ட எதை மறைக்கணும்னு தெரியாது, புருஷன்ட்ட எதை மறைக்கணும்னு தெரியாது, பிள்ளைகள்கிட்ட எதை மறைக்கணும்னு தெரியாது. இப்போ மாடர்ன் கல்ச்சரில் எவ்வளோ அருவருப்பானதாக இருந்தாலும் அதை ஓப்பனாகவே என்ன செய்கிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. கேட்டால் அதுதான் ரோட்லேயே எல்லோரும் பேசுகிறாங்க, டிவியில் வந்துடுது, பாடத்தில் சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்படி அந்த அளவு லோ கிரேடாக இந்த தன்மைகள் மாறி போய்விட்டது. நம்முடைய ஜீவியத்திலும் கூட சில அந்தரங்கங்கள் இருக்கலாம். வேதத்தில் பல அந்தரங்கங்களை குறித்து இருக்கிறது. நான் அதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒன்று வெளியரங்கம், மற்றொன்று அந்தரங்கம். வேதம் சொல்லுகிறது, வெளியரங்கமாகாத ஒரு ரகசியமும் கிடையாது. இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாள் அது என்ன செய்யும், நிச்சயமாய் வெளியரங்கமாய் மாறும். ஆனால் ஒரு பரிசுத்தவானுடைய அந்தரங்கத்தை மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதே இல்லை. பிசாசுக்கு அதை வெளிப்படுத்துறது இல்லை, மனுஷனுக்கும் என்ன செய்யறதில்லை, அதை வெளிப்படுத்துறதில்லை. அவன் ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருந்தால், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்திருந்தால், ஆண்டவர் அவன் மேலே இரக்கம் பாராட்டி இருந்தால், அவனை பிசாசின் கையிலையோ மனுஷன் கையிலையோ என்ன செய்யறதில்லை, விட்டு கொடுக்கறதில்லை, ஒப்பு கொடுக்கறதும் இல்லை, காட்டி கொடுக்கறதும் இல்லை. அதுதான் தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. தேவனுடைய மிகப்பெரிய தெய்வீக தன்மையில் ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், தான் மன்னிச்சிட்டாருன்னா அதை பற்றி அது பிறகு என்ன செய்ய மாட்டார். அவர் சொல்கிறாரு, அதை கடலின் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன். அதுதான் தேவனுடையது. அதை என்னுடைய முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டேன். கார் மேகத்தை போல அதை என்ன செய்து விட்டேன், அகற்றி விட்டேன். நான் அதை மன்னித்தேன். இனி அதை நான் என்னுடைய நினைவில் கூட என்ன செய்ய மாட்டேன், கொண்டு வர மாட்டேன். இதுதான் தேவன் நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தை பாதுகாத்து வருகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நம்மிலே பலவிதமான அந்தரங்கங்கள் இருக்கிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், வெளியரங்கமாகாத அந்தரங்கம் ஒன்றும் இல்லை. வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை. வெளியரங்கம் ஒன்று, வெளியரங்கம் இல்லை, இன்னொன்று அந்த ரங்கம். ஒன்று மறைவு, ஒன்று வெளியாக்கப்படுகிற ஒரு காரியம். நம்முடைய ஜீவியத்தில் அநேக காரியங்கள் நம்ம அறியாமலே நாம வெளிப்படுத்திடுறோம். சில காரியங்கள் யாருக்காவது தெரிஞ்சு அது எங்கே வந்துடுது, சந்தி சிரிச்சிருது, எப்படியோ. ஆனால் இன்னைக்கும் கூட அநேக தங்களுடைய ஜீவியத்தில் சில அந்தரங்கங்களை சில காரியங்களை மறைச்சே வச்சிருக்கிறாங்க. ஒரு விதத்தில் அது சரியாகவும் இருக்கலாம், ஒரு விதத்தில் அது சரியில்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சு கொள்ளணும், என்னைக்குனாலும் இந்த அந்தரங்கங்களுக்கு மனுஷன் கையிலிருந்து தப்பிட்டே போகலாம். தேவன் அதை கொண்டு எங்கே நிப்பாட்டிடுவார், நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். பிரசங்கியின் புஸ்தகத்தை நான் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கடைசி அதிகாரம், கடைசி வசனம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு எப்படி கொண்டு வருவார் பார்த்தீங்களா? இது பழைய ஏற்பாடு.
அவர் சொல்றாரு, ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு அந்தரங்கம் உண்டு, ஒரு வெளியரங்கம் உண்டு. அது நன்மையோ தீமையோ, ஆனா நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. வேதம் அங்க என்ன சொல்லுதுன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யப்பட்டோம்? நியாயந்திருக்க படமாட்டோம். இன்னைக்கும் கூட பாருங்க, நம்முடைய ஜீவியத்தில் எல்லாரும், இப்போ ஒரு சின்ன பையனை எடுத்துக்கோங்க, ஒரு காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு வயது முதிர்ந்தவங்களை எடுத்துக்கோங்க, ஒரு ஊழியக்காரங்களை எடுத்துக்கோங்க, அனுபவம் உள்ளவங்களை எடுத்துக்கொள்ளுங்க, அனுபவம் இல்லாதவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கு? ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு ஒளிப்பிடம் இருக்கிறது, ஒரு மறைவான ஜீவியம் இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப டெக்னிக்கலான ஆளுங்க, அது அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அழகாக சர்ச்சுக்கும் தெரியாமல், புருஷனுக்கும் தெரியாமல், மனைவிக்கும் தெரியாமல், பிள்ளைகளுக்கும் தெரியாமல், பெற்றோருக்கும் தெரியாமல், ஊழியர்களுக்கும் தெரியாமல், யாருக்குமே தெரியாமல் அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எப்போ வந்து தெரியும் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட்டில் தான் என்ன செய்யும் தெரியும். நான் ஒரு இடத்துல இருந்தேன், அந்த சர்ச்சில் நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி உங்களுக்கு இப்போ சொல்லுவேன். ஒரு சகோதரன், நல்ல ஒரு பிஎஸ்எஃப்ல கமாண்டர், அவர் நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பார். பாட்டில் இந்த அன்பரன் நேச இல்லை என்ன ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசமதியில் இந்த பாட்டை சண்டே சர்வீஸில் பாடினா அப்படியே அந்த புக்கை பார்த்து 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 படித்து படித்து பாடி அழுதுகிட்டே இருப்பார். ஏன்னா அவர் லைஃப்பில் உள்ள சில பாயிண்ட்ஸ் அதில் என்ன செய்யுது இருக்கு. அழகான பையங்க, நல்லா ஜெய்ஜாண்டிக்கா 2 பசங்க, ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தை. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், செத்த பிறகுதான் தெரியும் சபைக்கு அவர் வந்து ஏற்கனவே அவருக்கு ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, அந்த ஃபேமிலி, ஒரு தனி ஃபேமிலி ஏற்கனவே இருந்துச்சு அப்படிங்கிறது என்ன செய்யும் எல்லாருக்குமே தெரியும். அந்த மனைவி அதை அப்படியே மறைச்சிட்டா, மனைவியும் மறைச்சிட்டா. சரியா, அவ வாழ்க்கையில் இடையில பூந்துக்கிட்டவா, அவள் அப்படி மறைச்சிட்டா. சரி, மனைவியுடைய அக்கா நம்ம விசுவாசி, மனைவியுடைய அக்கா மாப்பிள்ள நம்முடைய விசுவாசி, அந்த ஃபேமிலி எல்லாருமே அப்படியே அதை அப்படியே மறைச்சி ஞானஸ்தானம், பரிசுத்தாவி எல்லாமே கொண்டு வந்து அழகாக அவங்கள கொண்டு வராங்க. வீட்டில் அடிக்கடி விருந்து வைப்பார் ஊழியக்காரங்க. நானே எத்தனையோ விருந்துக்கு போயிருக்கேன், ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. பயங்கரமாக ரொம்ப ஊழியக்காரங்கன்னா ரொம்ப மதிப்பு கொடுப்பார். ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் மரிக்கும்போது நான் தஞ்சாவூரில் இருக்கிறேன், அவர் சென்னை சென்ட்ரல் பாஸ்டர். ஒரு குரூப்பை எங்கள் தஞ்சாவூரில் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்காங்க. அப்போ தான் அவர் இறக்குறாரு. உடனே ஊழியக்காரங்க போடுறாங்க, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஊழியக்காரங்களாம் வர வேண்டாம், இப்படி ஒரு பிரச்சனைன்ட்டாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஒரு அந்தரங்கமான ஒரு வாழ்க்கை. பெட்டியில் ஃப்ரீசரில் வச்சுருக்கு. ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கார். ஐஏஎஸ் குவார்ட்டர்ஸில் தான் அவர் அடக்கம். அவருடைய வீடு இருக்குது, பாடி அங்கே இருக்குது ஃப்ரீசரில். திடீர்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக வந்தாங்க, வேன்லேருந்து பாடியை தூக்குனாங்க. இந்த பையன் போய் தடுத்தான். கடைசியில் பார்த்தா நான் ஏற்கனவே நான் தான் மனைவின்னு ஒரு தலை நரைச்சி போன ஒரு அம்மா வந்து நிற்கிது. பெரிய பெரிய பையங்க, இதான் ஏற்கனவே எங்களுக்கு இவர் டேடிடா அப்படின்னு தூக்கிட்டு போகிறான். அப்போ தேவன் ஒரு நாள் என்ன செய்வார்? வெளியரங்கமாகாத ரகசியமே இல்லை. ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் நாம் எதை மறைக்கணும்னு நமக்கு தெரியல. ஒரு சிலர் இந்த லொடலுடன் என்ன செஞ்சிருவாங்க? நுணலும் தன் வாயால் கெடும். நுணல் என்ன? நுணல்னா தவளை. தவளை வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த லேபுக்கு ஸ்கூலில் படிக்கும்போது தவளையை ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக தேடி போவாங்க. அதை தேடி போக வேண்டிய ரொம்ப அவசியம்லாம் இல்லை. அது போன உடனே அது என்ன செய்யும்? நான் இங்கே தான் இருக்கேன்னு கத்திக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. பாம்புக்கும் அது ரொம்ப வசதி. இந்த சத்தம் எங்கே இருக்குதோ அங்கே பாம்பு வந்து அழகாக தவளையை பிடிச்சி. அதனால தான் நுணல் தவளை தன் வாயாலே என்ன செய்யணும்? கெடும். ஒரு சிலர்லாம் இந்த கல்யாணம் கட்டின உடனே இப்போ சில புருஷன் மனைவி டோட்டல் பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் முழு பயத்தையும் கொடுத்துருவான். ஒரு மாதம் நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு இந்த அந்தரங்க வாழ்க்கையை வச்சு என்ன செஞ்சிருவான்? பிரச்சனைகள் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், அந்தரங்கம்னு ஒன்று இருக்குது. அது எது அந்தரங்கமாக இருக்கணும், எது வெளியரங்கமாக இருக்கணும். இது பைபிள் எதை அந்தரங்கமாக ஒத்துக்குது, எதை பைபிள் அந்தரங்கமாக ஒத்துக்கொள்ளவில்லை, இதைத்தான் நம்ம இப்போ கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய ஜீவியத்தில் சில நேரத்தில் நம்முடைய அறியாமையில் நாம் சில காரியங்களை அந்தரங்கமாக வச்சுருப்போம், சில காரியங்களை வெளியரங்கமாக மாற்றிருப்போம். திரும்பி பின்னால் யோசிப்போம், நம்ம இதை சொல்லியிருக்கக்கூடாதோ, இதை பேசியிருக்கக்கூடாதோ, இதில் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. இப்படிலாம் நம்ம பின்னாட்களில் அடிபட்டு தான் அனுபவத்தில் நம்ம நினைச்சிடறோம், கற்றுக்கிறோம். ஆனால் வேத வசனம் இதை ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸில் வந்து திஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி வச்சிருக்கு. நம்முடைய ஜீவியத்தில் சில காரியங்கள் நாம் அந்தரங்கத்தில் தான் வச்சுருக்கணும், சில காரியங்களை நாம் வெளியரங்கமாக என்ன செய்யணும். சில காரியங்களை நீங்கள் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, எதை எப்படி செய்யணும் நமக்கு அநேகருக்கு என்ன செய்யறது இல்லை. ஜீவன் ஜெபமே நமக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் பைபிள் சொல்லியிருக்கிறது, நீங்கள் வேண்டிக் கொள்ளுக வேண்டியது இன்னதென்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு உங்களுக்குள்ளே வந்து என்ன செய்வார்? விண்ணப்பம். அப்போ எப்படி ஜெபிக்கணும்னு சில நேரத்தில் நமக்கு தெரியறதில்லை.
டென்ஷன் ஆயிடுறோம், அப்படி செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம், இப்படிலாம் நம்ம ஜெபிப்போம். அநேக ஜெபங்கள் அப்படி கேட்கப்படாமலே போகிறது. முதலாவது, நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்கத்தில் பாவங்கள் இருக்கக்கூடாது. சங்கீதம் 90:8. முதல்ல எதெல்லாம் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடாது அதை நான் சொல்லிட்டு திருப்பி எதில் எப்படிலாம் நீ அந்தரங்கத்தில் எதெல்லாம் அந்தரங்கத்தில் இருக்கணும் சொல்ல. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். அந்தரங்க பாவம். ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் குறைகளை வெளிப்படுத்துறதுல ரொம்ப யோசிப்பான். தன்னுடைய குற்றங்களை மறைக்கிறதுக்கு தான் மேக்சிமம் என்ன செய்வான் மனுஷனும் ட்ரை பண்றான். ஆண்டவரும் கூட அவனுடைய குற்றத்தை மறைக்கிறதா என்ன செய்யறாரு. எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஆனா உன்னுடைய ஜீவியத்தில் அந்தரங்க பாவம் இருக்கக்கூடாது. பாவம் சொல்றது சில நேரத்தில் வெளியரங்கமாக வரும். நாங்கள் கண்டிப்போம், இல்லை புறஜாதிகள் கண்டிப்பான், இல்லை யாரோ ஒரு ஆள் கண்டிப்பான், அப்படி அந்த பாவத்துக்கு முடிவு கட்டிடணும். ஆனால் யாருக்குமே தெரியாமல் ஏதாவது ஒரு பாவ ஜீவியத்தை பாவ சுவாவத்தை உனக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு புளித்த மாவு. அது ஒரு நாள் அங்கே சொல்லியிருக்கு, என்னுடைய அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவீர். நம்முடைய ஜீவியத்தில் இந்த அந்தரங்க பாவம் இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியே கொண்டு வந்து நமக்கு முன்னால் வந்து நிப்பாட்டிடுவோம். எல்லாரும் முன்னால் நிப்பாட்டிடும். அதனால நம்முடைய அந்தரங்கங்கிறது நம்முடைய பர்சனல் லைஃப், சீக்ரெட் லைஃப், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. அதுக்குள்ள பாவத்தை வச்சிருக்க கூடாது. இந்த பாவம் வந்து அப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறது அது தித்திக்கும், ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும். நீதிமொழிகள் 9:17 பாருங்க. திருட்டு தண்ணீர் எப்படி தான் இருக்கும், தித்திக்கும். மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமா இருக்கும் என்று. தான் வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ என்ன செய்யாதான், வாசம் வீசாது. பக்கத்து வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ என்ன செய்யும், வாசம் வீசுமா. உலகத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு என்ன உண்டு, வாசனை உண்டு. இங்கே இதே வாசனை தான் இருக்கு. இவன் புத்தி தான் என்ன செய்யல, தெளிவில்லை. அதுதான் உண்மை. நம்முடைய ஜீவியத்தில் ஒரு அந்தரங்க பாவம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வெளியரங்கமாக ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்திடும். அதனால் அந்தரங்கத்தில் பாவமே இருக்கக்கூடாது. அந்தரங்கத்தில் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா, பரிசுத்தம். நான் அப்படி ஒன்று ஈக்குவலாகவே சொல்லிட்டு வரேன். அந்தரங்கத்தில் இருக்க வேண்டிய எசேக்கியேல் 7:22 பாருங்க. என் அந்தரங்கத்தை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். எசேக்கியேல் 7:22. இது இருக்க வேண்டியது, இருக்கக்கூடாதது பாவம், இருக்க வேண்டியது பரிசுத்தம். என் முகத்தை அவர்களை விட்டு திருப்புவேன், அதனால் என் அந்தரங்க ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். என்னுடைய அந்தரங்க ஸ்தலம் அது என்ன, ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஆத்மா, இல்லாவிட்டால் இருதயம். இருதயத்துக்குள்ள தெய்வன் தங்குகிற ஒரு இடம் இருக்கு. இருதயத்தில் தேவனுடைய அன்பு உள்ளங்களில் ஊற்றப்படும். இந்த அந்தரங்க ஸ்தலத்தில் நீங்க பரிசுத்தம் தான் இருக்கணுமே தவிர பரிசுத்தத்தை என்ன செய்யக்கூடாது, குலைக்கக்கூடாது. பாவத்தை அந்தரங்க ஜீவியத்தில் வைக்கக்கூடாது. ஒரு சிலர் அநேகர் தங்களுடைய ஜீவியத்தில் பாவத்தை அந்தரங்கத்தில் வச்சிருக்கிறாங்க. வெளியே போகும்போது ஒரு வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு வாழ்க்கை, வெளியே வரும்போது வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு டைமென்ஷனில் என்ன செய்யக்கூடாது, ஒர்க் பண்ணவே கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்க பாவம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய முகத்தில் கொண்டு வந்து, முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அன்னைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, நம்முடைய ஜீவியத்தை கத்தர் கொண்டு வந்து வெளியரங்கமாக நிப்பாட்டினார்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன எப்படி இருக்கும். அநேக தங்களுடைய வாழ்க்கையை மறைச்சிக்கிட்டே தான் வராங்க. மறைச்சிக்கிட்டே போய் கத்தரும் மறைச்சிட்டே போயிட்டாருன்னா நீ தப்பிட்ட. ஆனால் கத்தர் ஒரு நாள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார்னா நம்ம என்ன செஞ்சுக்குவோம், எங்கேயாவது மாட்டிக்குவோம். அதனால் நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்க பாவங்கள் இருக்கவே கூடாது. அந்தரங்க ஜீவியத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும், ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கணும், ஒரு திறந்த புஸ்தகமாக இருக்கணும். உங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கையில் கூட நீங்கள் மறைவு அந்த தன்மை வந்துருச்சுன்னு சொன்னாலே அதுக்கு பிறகு சந்தேகம் வந்துடும், அதுக்கு பிறகு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படியே கருத்து வேறுபாடுகள் வந்து 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 வாக்குவாதாகி கடைசியில் வாழ்க்கையே சிதைஞ்சு போயிடும். அதனால நம்முடைய வாழ்க்கையில் அந்தரங்க பாவங்கள் இருக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம இருக்க வேண்டியது பரிசுத்தம். என் அந்தரங்கத்தை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார். இது தேவனுடைய ஆலயம், இதுக்குள்ள தேவன் தான் உள்ள வாசம் பண்ணணும். மேலும் அவர் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். இதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கணும். இது அந்தரங்க ஸ்தலம், இது ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். இந்த பரிசுத்தத்தை நீங்க எந்த விதத்திலும் எடுக்கக்கூடாது.
ஒருவேளை நீங்க இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை வர்றதுக்கு காரணம் ஒருவேளை அந்தரங்க வாழ்க்கையில நம்ம தோல்விகளாய் இருந்திருக்கலாம். இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இன்னைக்கு என்ன செய்யணும்? வைக்கணும். அதை கரெக்டா தேவன் இன்னைக்கு உனக்கு அதை போதிக்கத்தான் கர்த்தர் உன்னை இன்னைக்கு கொண்டு வந்தார். எனக்குள்ள மறைவு இருக்கலாம், உங்களுக்குள்ள மறைவு இருக்கலாம், ஒளிவான ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நம்முடைய அந்தரங்கங்களில் பரிசுத்தத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவங்க பாவம் செஞ்சதுனால அவர் சொல்றாரு, என்னுடைய முகத்தை நான் அவங்களுக்கு மறைச்சிட்டேன், அவங்களுடைய அந்தரங்கம் முழுவதும் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிட்டது. எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய ஜீவியத்தில் பாவத்துக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா பரிசுத்தம் தானாவே என்ன செஞ்சிடும்? குலைச்சலாயிரும். பரிசுத்தங்கிறது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய. நேற்று கூட பாஸ்டர் எங்களுக்கு சொல்லும்போது சொன்னார், பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஒரு பெரிய கேட்டு கிடையாது. எதுதான் இருக்கா? ஒரு ஸ்கிரீன். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த. பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கால் வச்சுட்டானாலே செத்தான். சரியில்லாமல் வச்சுட்டான்னா பிரதான ஆசாரியனை தவிர வேற யார் வச்சாலும் என்னது? சாவு. ஆனா இந்த ரெண்டுக்கு நடுவில் கேட்டுக்கிட்டலாம் போட்டு பூட்டல. என்னதான் இருக்கு? ஒரு ஸ்கிரீன். நீ தான் உன்னைய காப்பாத்திக்கணும். அது ஒரு அருமையான சப்ஜெக்ட். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்கிரீன் தான். ஸ்கிரீனை தாண்டிட்டேன்னா முடிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க நம்முடைய ஜீவியத்தில். அதனால இது ஒரு ஸ்கிரீன் தான் இருந்துச்சு, கைப்பற்றுச்சு, கால் பற்றுச்சுலாம் நிச்சய முடியாது. உனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும். உன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தில் கவனமாக நீ இருக்கணும். பரிசுத்தங்கிறது எந்த நிமிஷத்துல எந்த குலைச்சல் ஆகும்னே தெரியாது. ஒரு வார்த்தை சொன்னா கூட பரிசுத்தம் குலைச்சலாயிரும். எண்ணங்களில் ஒரு போராட்டம் வந்தா கூட பரிசுத்தம் குலைச்சலாயிரும். பார்வையில் ஒரு தவறான ஒரு பார்வை வந்துட்டாலே என்னது? விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்கள், பொருளாசையில் பழகி போன சாபத்தின் பிள்ளைகள். எதுல எப்படி பரிசுத்தம் குலைச்சல் ஆகும்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. அந்த அளவு திடீர்னு ஏதாவது பாதிப்பு உண்டாயிரும். நீங்க பாருங்க, பால் கறந்து அழகா ஊத்திட்டே வருவான், திடீர்னு பார்த்தீங்கன்னா பால் தெரிஞ்சிடும். அது அவன் பாத்திரத்தில் உள்ள ஃபால்ட்டா நம்ம பாத்திரத்தில் உள்ள ஃபால்ட்டாங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பால் நஷ்டம் அடைஞ்சிடும். நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை அந்தரங்கத்தில் எப்பொழுதும் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அந்தரங்கத்தில் எது இருக்கக்கூடாது? பாவம் இருக்கவே கூடாது. அந்தரங்கத்தில் பாவம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் கொண்டு வந்து அது நிறுத்தப்படும். அடுத்ததாக சங்கீதம் 44:21 இருதயத்தில் பாவமே இருக்கக்கூடாது. இருதயம் ஒரு பயங்கரமான ஒரு இடம். ஆசைங்க, தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்தின் அந்தரங்கங்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறாரு? இருதயங்களை பார்க்கிறார். இருதயம் இருதயத்துக்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கு. மகா கேடுள்ளதும் மகா திருக்குள்ளதும். இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படுறதே மனுஷனை தீட்டுப்படுத்திடும். அப்படியானால் அந்த இருதயத்தை எப்பொழுதுமே பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்தின் அந்தரங்கத்தில் எப்பொழுதுமே பரிசுத்தம் இருக்க வேண்டும். இருதயத்தில் எப்பொழுதுமே இருதயம் கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாருங்க, பைபாஸ் சர்ஜரிங்கிறான், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிங்கிறான். அது என்னதான் பண்ணாலும் அந்த ஹார்ட்டுக்கு அதுல ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஹார்ட் எப்போ அது ஃபங்க்ஷன் நிறுத்தும்னு தெரியாது. ஒரு வாழ்வு அடைப்பு, 2 வாழ்வு அடைப்பு, 3 வாழ்வு அடைப்பு. எப்படி இருக்கும்? ஒரு சகோதரனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, பயங்கரமான ஹார்ட் ப்ராப்ளம். அவருக்கு அப்படி முகமெல்லாம் கருத்து போயிடுச்சு பயத்தில். அந்த மரண பயம் அவன் நினைஞ்சிருச்சு, சூழ்ந்துருச்சு. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கு? இப்போ நம்முடைய ஹார்ட்டெல்லாம் கர்த்தர் பரிசோதிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? நமக்குள்ள இருந்து வன்கண், மதிகேடு, கோபம், குரோதம், பகை, வைராக்கியம், தூஷணம், காமவிகாரம் இதெல்லாம் புறப்படுதா? இல்லை நண்பு, அன்பு, நட்பு, பாசம், இரக்கம், தெய்வீகம், சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், தயவு, விசுவாசம் இதெல்லாம் புறப்படுதா? எது புறப்படுது? உங்களுடைய இருதயத்தின் அந்தரங்கம் உங்களுக்கு தெரியுமே. நீ யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ யாருன்னு யாருக்கு தெரியும்? உனக்கு நல்லா தெரியும். நீ ஏமாத்துக்காரனா, நீ வஞ்சிக்கிறவனா, நீ என்ன ஆளுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய இருதயத்தில் அந்தரங்கங்கள், இருதயம் அந்தரங்கத்தை மறைச்சு வைக்கும். இருதயத்தின் அந்தரங்கங்கள் உங்களுடைய ஆண்டவர் இருதயத்தை தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். மற்றவங்கெல்லாம் நீங்கள் சிரிக்கிறத பார்ப்பாங்க, நீங்கள் போட்டிருக்க மேக்கப்பை பார்ப்பாங்க, மற்றவங்க நீங்கள் போட்டிருக்கிற செருப்பை பார்ப்பாங்க, நீங்கள் பார்க்குற பார்வையை பார்ப்பாங்க, உங்களுடைய ஹேர் ஸ்டைலை பார்ப்பாங்க. ஆண்டவர் எதை தான் பார்த்துக்கிட்டே இருப்பார்? உன்னுடைய இருதய நிலவரம் எப்படி போகுது, உன்னுடைய அந்தரங்கம், இருதயத்தின் அந்தரங்கங்கள். அதை நீ மனுஷனுக்கு மறைச்சிடலாம்,
ஆனால் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அதே போல இருதய அந்தரங்க பாவங்கள், ஒரு சிலர்லாம் ஒரு 4-5 விதங்களில் வாழ்றாங்க. சுத்தமா அவங்க அப்படியே பாவம்னு சொன்னா அந்தரங்கத்தில் அவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிலர்லாம் இந்த ஸ்பை பார்க்க ஒற்றர்கள் பாருங்க, அப்படியே வாழ்க்கையை மாற்றிக்குவாங்க, அந்தந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல தான் ஒரு சிலர்லாம் விசுவாசிகளுக்கு ஆன பிறகு கூட இன்னும் அந்த பழைய மனுஷனுடைய தன்மைகள்லாம் என்ன செய்யலை, மாறலை. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்த உடனே அப்படியே மாறிடுவாங்க, அந்த பழைய குரூப்போடு சேர்ந்த உடனே டக்குன்னு மாறிடுவாங்க. அப்படி வரவே கூடாது. அந்தரங்கம், உன்னுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள பாவத்தின் அந்தரங்க பாவங்களை தேவன் காண்கிறார். நீதிமொழிகள் 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கும் வெகுமதிகள். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். எத்தனாவது வசனம்? 21:14. அதான் கரெக்ட் தானே? 21:14. அந்தரங்கமாய் கொடுக்கப்படுகிற வெகுமதி, இது எதை காண்பிக்கிறது? நான் முதலாவது சொன்னேன், பாவம், அந்தரங்க பாவங்கள். அந்தரங்க பாவங்கள் உங்களுடைய ஜீவிதத்தில் எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. ஒருவேளை ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் சில அந்தரங்க பாவங்கள் இருக்கலாம். ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போல அது அந்தரங்க ஜீவி அணிஞ்சிடணும், முடிச்சிடணும். அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம் போல தான் இருக்கணும். அந்த நதி, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற நதி எப்படிப்பட்ட நதி தெரியுமா? சுத்தமும் பளிங்கு கொப்பான சுத்தம், அதாவது கிறிஸ்டல் கிளியர். அதை மேலேருந்து பார்த்தா கீழே வரைக்கும் என்ன செய்யும்? ஃபுல்லாக பியூராக தெரியும். எந்த ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த அன்னையோட ஞானஸ்நானத்தோட உன்னுடைய அந்தரங்க ஜீவியம், அந்தரங்கத்தில் உள்ள பாவங்கள் முடிவுக்கு வரணும். அடுத்து இருதயத்தில் அந்தரங்கம் இருக்கக்கூடாது. வெளியே ஒன்று பேச்சு, உள்ளே ஒன்று மறைச்சி வச்சு, வெளியே சிரித்து, உள்ள பயங்கரமான வேதனையை வச்சுக்கிட்டு, அவன் போன உடனே இவெல்லாம் மனுஷனாமா அப்படிலாம் நம்ம பேசி என்ன செய்யக்கூடாது, பழகவே கூடாது. அதனால தான் சொல்லியிருக்கு, என்னுடைய ஜனங்கள் உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனம் போல இருதயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, துதிக்கிறாங்க, உள்ளமோ கேடுபாடாய் இருக்கிறது. அதுதான் அந்த இருதயத்தில் உள்ள அந்தரங்க ஜீவியம். வெளியே ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாங்க, உள்ள பயங்கரமாக. இந்த எரிமலைகளை பாருங்கள், வெளியே பார்த்தா அமைதியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெஞ்சிட்டே இருக்கும், குமுறிக்கிட்டே இருக்கும். அது என்னைக்கு வெடிக்கும், அது வரும்போது அந்த தேசமே இருக்காது, கிலோமீட்டர் கணக்காக அழிச்சிட்டு போயிடும். அதனால தான் இருதயத்தில் அந்தரங்க ஜீவியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்தரங்கத்தில் கொடுக்கும் வெகுமதி. இது இந்த தவறு செய்கிறவங்க செய்கிற ஒரு கிஃப்ட்டு. உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பரிதானம்னு சொல்லியிருக்கு, லஞ்சம். யாருக்குமே தெரியாமல் காசை கொடுத்து செட்டில் பண்ணுறது, அது நம்முடைய ஜீவியத்தில் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கிஃப்ட் கொடுக்கறது, ப்ரெசன்டேஷன் கொடுக்கறது, கல்யாணத்துக்கு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு இந்த பிறந்த நாளுக்கு கொடுக்கறது, இதெல்லாமே பெந்திகாஸ்டுக்கு ஆகவே ஆகாது. அந்தரங்கமாய் கொடுக்கும் வெகுமதி இந்த பிரதர்ஸுக்கு கொடுப்பாங்க, சிஸ்டர்ஸுக்கு கொடுப்பாங்க, யூத் கேர்ள்ஸு பாய்ஸு, இது எல்லாமே ஆகாது. கல்யாணத்துக்கு போய் ஏதோ வெளியரங்கமாக என்ன செய்கிற ஒரு கிஃப்ட் கொடுக்குற, அவ்வளோதான். அது மொய்யா இருக்கலாம், ஒரு வசனமாக இருக்கலாம், ஒரு பாத்திரமாக இருக்கலாம். அது அந்தரங்கமான வெகுமதி அல்ல. யாருக்குமே தெரியாமல் இந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுத்துருங்க, என் பேரில் கொடுத்துருங்க, அது வேற ஒரு பேரில் எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் அந்தரங்கமாய் கொடுக்குற வெகுமதி. நான் ஒரு பிள்ளையுடைய பேக்கை செக் பண்ணேன். அவங்க அம்மா சொன்னாங்க இவன் லைன் சரியில்லைன்னு. அந்த பேக்கு டியூஷன் சென்டர் போகிற பேக்கை பிடுங்கினேன், கொடுக்கவே மாட்டேன்ட்டா. சும்மா கோவத்தில் நான் பிடிச்சி இழுத்தா அந்த பேக்கை தரவே மாட்டேன்ட்டா. 10th தான் படிக்குது, தரவே இல்லை. அப்போ எனக்கு டவுட் ஆயிடுச்சு. கடைசியில் இந்த பேக்கை பிடிங்கிட்டேன். பிடுங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு இனிஷியலில் ஃபுல்லாக லெட்டர்ஸு, க்ரீட்டிங்ஸு, அடுத்து என்னது கிஃப்ட்டு, அது இதுன்னு எல்லாமே ஒரு பையன் கொடுத்தது. ஆனால் போட்டிருக்குது அவ்வளோ என்னது, பொண்ணு பேர், அவன் பேர் எழில், ஈல ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல்லாக ஈஸ்வரி ஈஸ்வரின்னு வருது. எனக்கு ஈல்னு, எனக்கு நம்ம இதுலேயே சுற்றிட்டு வந்தோமா, பார்த்தவொடனே சொல்லிட்டேன் ஈல ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஆள் இருக்கான் இதில் ஈல ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தன் இருக்கான், அவன் தான் மெயின் ஆள் அப்படின்னு. உடனே அப்படியே தடுமாறிச்சு. அது ஈல யார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒருத்தருமே கிடையாது, என் கூட படிக்கிற ஈஸ்வரி தான். ஈஸ்வரி தான் கடைசி வரைக்கும் ஈஸ்வரி தான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா,
நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்கமாய் கொடுக்கிற வெகுமதி, அந்த பிராக்டிஸே இருக்கக்கூடாது. வெளியரங்கமாக போங்க, கல்யாணத்தில் கொடுங்க, வெளியரங்கமாக கொடுத்துட்டு வா. அந்தரங்கமாக பார்க்கறது, எங்கேயாவது ரோட்டில் நின்று கொடுக்கறது, இப்படி திரும்பி கொடுக்கறது, அப்படி போய் கொடுக்கறது, பேரை மாற்றி எழுதி கொடுக்கறது, இந்த அந்தரங்க வாழ்க்கையே நம்முடைய லைஃப்பில் என்ன செய்யாது, ஆகாது. அந்தரங்கமாய் கொடுப்போம் வெகுமதி. நான் இதை படித்த போது அதான் யோசித்தேன், ஓஹோ இதெல்லாம் அந்தரங்கமாக. நீங்கள் அப்படி யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா? சரி, அது தப்பான ஒரு கேள்வியாக இருக்கலாம். வாங்கியிருக்கீங்களா? அந்தரங்கமாக அவங்க கொடுக்கணுன்னாலே நீ அந்தரங்கமாக நின்றுட்டு இருந்தால் தான் அவன் அந்தரங்கமாக வந்து நிச்சய முடியும் கொடுக்க. நீ அந்த ஸ்பாட்டை எட்டினா தான் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த பார்ட்டி வந்து நிற்கும். நம்முடைய ஜீவியத்தில் இந்த ஒளிவு மறைவுகள் வரவே கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் இந்த அந்தரங்க வெகுமதி அது நம்முடைய லைஃபே நாசம் பண்ணிடும். ஏன் கொடுத்தாம்மா, அது புருஷனுக்கு தெரியும் போது பிரச்சனை, தாய் தகப்பனுக்கு தெரியும் போது பிரச்சனை, பாஸ்டர்ஸுக்கு தெரியும் போது பிரச்சனை. இந்த கதையே ஆகாது. நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்கத்தில் இந்த வெகுமதி வாங்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளியரங்கமாக பேசுறது, வெளியரங்கமாக வாங்கிறது. இன்றைக்கி அநேகர் ஜீவியத்தில் அநேகர் லைஃப் நஷ்டப்பட்டு போனதுக்கு காரணம் அந்தரங்கமான வெகுமதிகள். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 2 வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. வெட்கமான அந்தரங்கமான காரியங்கள். சில காரியங்கள் வெட்கமான காரியம், அது அந்தரங்கமாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்தரங்கமான வெட்கமான காரியம். இதை வெளியே சொன்னால் உன்னை எவனா மதிப்பானா? வெளியே தெரிஞ்சால் உன்னை யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு குடும்பஸ்தனோ ஒரு சகோதரனோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு நேம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க அதே வியூவில் தான் அவனை என்ன செய்வாங்க? நீங்களும் அப்படி தானே பார்க்குறீங்க, அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகளை பழக விடுறது, பேசுறது எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப கவனமாயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சந்தேகம் சிங்காசனம் போட்டு நெஞ்சுக்கும் உள்ள உட்கார்ந்துடும். அதனால தான் வெட்கமான அந்தரங்க காரியங்கள். ஒரு சில காரியங்கள்லாம் ஒரு சில துணிஞ்சு செய்கிறாங்க. அப்படி நீங்கள் செஞ்சு பழகவே கூடாது. வெட்கமான அந்தரங்க காரியங்கள். அந்த அந்தரங்க காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது தேவன் நியாயந்திருத்தவனால, நான் உன்னை நியாயந்திருக்கும் போது உன் இருதயம் தாங்குமோ கேட்கிறார். வெட்கமான அந்தரங்க காரியங்கள் ஏதாவது இருந்தால் இன்னைக்கு அதை முடிவுக்கு கொண்டு வாங்க. ஒருவேளை அறியாமல் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த 18 வயசு 19 வயசுலலாம் அது ஒரு பெரிய ஸ்கில்ஃபுல் லைஃப். அது சேலஞ்சிங். அதாவது திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்றது, ஊர் சுற்றுறதெல்லாம் ஒரு பெரிய திறமை, அது ஒரு கலை. அப்படி தானே? அந்த பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறது கூட ஒரு பெரிய கலை தான். வண்டி ஓடிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு ஆவி. அது ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் வெட்கமான அந்தரங்க காரியங்கள் இருக்கா? பவுல் சொல்றாரு, வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுத்து நாங்கள் தேவ ஊழியக்காரராக எங்களை என்ன செய்கிறோம்? விளங்க பண்ணுகிறோம். நம்முடைய ஜீவியத்தில் வெட்கமான அந்தரங்க காரியங்கள் இருக்கக்கூடாது. நீயா, உங்கள் வீட்டுக்காரரா, உங்கள் வீடா, உன் விசுவாசி. நம்முடைய விசுவாசிகளை பற்றி ஒரு சிலர் சொல்லும்போது நமக்கு நாண்டுக்கு நின்று சாகுற மாதிரி இருக்கு. சில காரியங்களை வெளியாளுங்க சொல்லும்போது, குறை சொல்லும்போது, மற்ற சபக்காரன் சொல்லும்போது, நம்முடைய விசுவாசிகளே ஒருத்தர் சொல்கிறான். ஒரு விசுவாசி சொல்கிறாரு, நான் நம்ம விசுவாசியை நம்பி ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விட்டேன், அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு அவனை பார்த்தாலே பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் கூப்பிட்டு கேட்டால் அது அப்படி இல்லை, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லைண்ணா. சரி, நான் முறைச்ச பிறகு கடைசியில் ஆமாண்ணா. அப்போ நீ ஒரு காரியம் கிடைச்ச உடனே நீ வெட்கமான காரியங்களில் அந்தரங்க காரியங்களில் குதிச்சிடுற. அவன் என்ன நினைக்கிறான்னா யாருக்குமே தெரியாதுன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ எங்கே போனாலும் உன்னைய ஒரு கண்ணு என்ன செய்யும்? யாருமே பார்க்கல, ஆனால் யார் பாப்பா? நீர் என்னை காண்கிற தேவன். யாருமே பார்க்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? காண்பார். அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யார் என்ன செஞ்சாலும் சரி. நான் உங்களுக்கு போன வாரத்துக்கு 2-3 வாரத்துக்கு முன்னால் கூட சொன்னேன். ஒரு பையன் தன்னுடைய மனைவிக்கு சுகம் இல்லை, ஒரு டெவில் பொசஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு கொண்டு ஒரு சகோதரிகிட்ட ஜெபிக்க விட்டான். அந்த சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஹிஸ்ட்ரி வெளியே வந்துருச்சு. இவன் யாருக்குமே சொல்லலை. அந்த பெண்ணுக்கு புதுசாக கல்யாணம் கட்டின பொண்ணுக்கு இந்த மேட்டரே தெரியாது. இவன் போய் அந்த ப்ரேயரில் உட்காந்த உடனே அந்த ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டர் உடனே சொல்லிச்சு, தம்பி கொஞ்சம் உள்ளே என் பேசணுன்னுச்சு. என்ன சிஸ்டர்னு உள்ளே போனான். நீ ஏதாவது ஒரு பொண்ணோட பழகுனியா? என்னன்னு கேட்டான். பழகுனியா? இல்லை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. இவனும் பயங்கரமான ஆள். நீங்கள் சொல்லுங்கண்ணா. நீ பழகுனியா?
அந்த பிள்ளைய கல்யாணம் கட்ட மாட்டேன்னு கடைசியில் கலத்தி விட்டியா, அந்த பிள்ளை சூசைட் பண்ணி செத்துட்டாளா அப்படின்னு ஒன்று இவன் அப்படியே மூஞ்சிலாம் கருத்து காலை பிடிச்சிக்கிட்டான். அந்த சிஸ்டர் காலை, சிஸ்டர் வெளியே சொல்லிட்டாங்க என் மனைவி ஓடிய போயிடுவா, இப்போ கட்டியிருக்கேன், இப்போ தான் நான் கட்டியிருக்கேன்னா. ஓடுறதுக்கு இல்லைப்பா, அந்த ஆவி தான் இப்போ இவ்வளோ பிடிச்சிருக்கு. நானே வாழாமல் சேர்த்துட்டேன், நீ எப்படி வாழுவேன்னு சொல்லி அது எங்கே வந்து உட்காந்துருக்கு, உன் வாழ்க்கையை நாசப்படுத்துறதுக்கு அவளுக்குள்ளே உட்காந்துருக்கு. எப்படி இருக்கும்? அதுக்கு பிறகு அவன் அழுது மன்னிப்பு கேட்டு சபையில் போய் ஞானசானம் எடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகு இந்த ஆவி இந்த பிள்ளையை விட்டு வெளியே போச்சு. இதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டலாங்க. எல்லா வண்டியும் ஏமாத்துற வண்டிகள்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். கொஞ்ச நாள் எல்லா வண்டியும் நல்லா தான் ஓடும். வெட்கமான அந்தரங்க காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஏசாயா 45:19 ஆண்டவர் சொல்றாரு, நான் பேசினேன் ஆனால் அந்தரங்கத்தில் ஒன்றுமே இது வரைக்கும் நான் பேசினதில்லை. வாசிங்க ஏசாயா 45:19, 48:16. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் எல்லாம் ஜனங்களுக்கு பேசும்போது, பூமியில உள்ளவங்களுக்கு பேசும்போது நான் எப்படி பேசினதில்லை? மறைவில் நான் பேசினதில்லை, எல்லாம் வெளியரங்கமா. நான் அந்த அந்தரங்கத்தில் நான் பேசினதே கிடையாது. 48:16. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நான் அந்தரங்கத்தில். நீங்க யார்ட்டையுமே ரகசியமா பேச்சு வைக்கவே கூடாது. நெட்லையும் சரி, டேட்டிங் சரி, சேட்டிங் சரி, செல்லுலையும் சரி, ரகசியமாவும் சரி, எந்த இடத்துலையுமே இந்த அந்தரங்க பேச்சுகள் ஆகாது. நீங்க மறைவு கட்ட ஆரம்பிச்ச உடனேயே கொஸ்டினபிள் ஆயிடுவீங்க. ஒதுங்க ஆரம்பிச்ச உடனே பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பேச்சை நிறுத்துறது. ஏன்? அந்தரங்கத்தில் பேசுனதுனால தானே உன்னால என்ன செய்யுது, வெளியரங்கமாக பேச முடியல. ஆண்டவர் ஒரு இடத்துல, பழைய ஏற்பாட்டில் நீங்க படிச்சு பாருங்க, ஆண்டவரே சொல்றார் 2 இடத்துல, நான் அந்தரங்கத்தில் பேசினதே கிடையாது. யோவான் 18:20 சொல்றாரு பாருங்க. யோவான் 18:20 அங்கேயும் சொல்றார், நான் அந்தரங்கத்தில் ஒண்ணுமே பேசல. இயேசு சொல்ற ஒரு வார்த்தை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. ஆண்டவர் அந்தரங்கத்தில் பேசுற ஆளையே கிடையாது. ஆளை பார்த்த உடனே ஒரு மாதிரி பேசுறது, பார்த்த உடனே பேச்சை நிப்பாட்டுறது, பேசாத மாதிரி நடிக்கிறது, அப்படியே திரும்பிக்கிறது, இல்லை நான் பேசவே இல்லை, அப்படிலாம் ஆளே கிடையாது. உங்களுடைய ஜீவியத்தில் அந்தரங்க பேச்சே இருக்கக்கூடாது. ஆணோ பெண்ணோ, ஊழியக்காரங்களோ, விசுவாசிகளோ, வயசு கூடினவங்களோ, வயசு குறைஞ்சவங்களோ, வயசு கூடினவங்களெல்லாம் மதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் நீங்களும் கூட உங்களுடைய தன்மையை பாதுகாக்கணும். அந்தரங்கத்தில் உங்களுடைய பேச்சுகள் இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் ஆள் வந்த உடனே அப்படியே இந்த வாயை மூடிடுவாங்க, தூங்கின மாதிரி ஏமாற்றுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கவே கூடாது. அந்தரங்கத்தில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க, ஆணோ பெண்ணோ, ஊழியரோ, விசுவாசியோ, வயது முதிர்ந்தவங்களோ, புதியவங்களோ, சின்னவங்களோ, உங்களுடைய ஜீவியத்தில் அந்தரங்கத்தில் பேச்சு இருந்தால் அது தேவனுடைய சுபாவம் அல்ல. அந்தரங்கத்தில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுடைய ஜீவியத்தில் ஏதோ ஒரு ஏமாத்து வேலை நிச்சயது இருக்கு. நான் சொல்றது சரிதானா? சரியா? சில காரியங்கள் சிலருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்காது. அது அவங்களுக்கு பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்காது. அந்த நேரத்தில் இங்கே ஞானமாக நெஞ்சுக்கலாம், நடந்துக்கலாம். ஆனால் தனிப்பட்ட ஜீவியத்தை பாதிக்கிற அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்தரங்கமான பேச்சுகள் இருக்கக்கூடாது. அடுத்ததாக யோபு 13:10. நான் வரிசை அப்படி வசனமாக சொல்லிட்டு போகிறேன். எவைகள் இருக்கலாம், எவைகள் இருக்கக்கூடாது. நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சணியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். ஒரு சிலர் முகதாட்சணியம் பண்ணுறாங்க. ஒரு சிலரை பார்த்தோன்னே சிரிச்சிருவாங்க, ஒரு சிலரை பார்த்தோன்னே முகம் மாறிடும், ஒரு சிலர் அப்படி அந்தரங்கமாக வெளியரங்கமாக பார்க்கும்போது கடிஞ்ச மாதிரி இருப்பாங்க. அவங்க முன்னால் உங்களை அப்படித்தாங்க சத்தம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இங்கே பார்த்தீங்கன்னா முகதாட்சணியம் பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறவனா இருக்கவே கூடாது. மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அந்தரங்க ரகசியமாக ஒன் சைடு பட்சபாதம் பண்ணுற அந்த பிராக்டிஸ் நமக்கு இருக்கவே கூடாது. அந்தரங்கத்தில் முகதாட்சியம் பண்ணினால் தேவன் அதை காண்கிறார். அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காவது நீங்கள் முகஸ்துதி பண்ணக்கூடாது, சைட் சப்போர்ட் பண்ணக்கூடாது, பட்சபாதமாக செய்யக்கூடாது, மாயமாக பண்ணக்கூடாது, ஒன்று நேசித்து ஒன்றை பகைக்கக்கூடாது. அந்தரங்கமான முகதாட்சண்யம் நல்லதல்ல. அவங்க வெளியரங்கமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது யாக்கோபுடைய சுபாவம். அவன் வெளியரங்கமாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ளே முழுவதும் என்னது வித்தியாசமான ஒரு ஆள். நம்முடைய ஜீவியத்தில் முகதாட்சண்யம், அந்தரங்கமாய் நம்ம முகதாட்சண்யம் பண்ணக்கூடாது, சைட் சப்போர்ட் பண்ணவே கூடாது.
தேவன் வந்து அவர் கையில் இருக்கிற பேலன்ஸ் எப்படிப்பட்ட பேலன்ஸு? நீங்கள் இந்த கோர்ட்டில் போனீங்கன்னா நீதி தேவதை நிற்கும். கையில் என்ன இருக்கும்? ஒரு தராஸ், கண்ணு கட்டியிருக்கும். கண்ணை கட்டி ஒரு தேவதை நிற்கும். கையில் ஒரு பேலன்ஸ் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக நிற்கும், ஈக்குவலாக நிற்கும். நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்கமான சைட் சப்போர்ட் இருக்கக்கூடாது. நம்ம அப்படி பண்ண ஆரம்பிச்சோன்னு சொன்னீங்கன்னா நம்முடைய ஜீவியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிருபை இழக்கிறோம், தெய்வீகத்தை இழக்கிறோம், தெய்வீகத்தின் மகிமையை நாம் இழக்கிறோம். ஒன்று, அந்தரங்க பாவம் இருக்கக்கூடாது. அந்தரங்கத்தில் பரிசுத்தம் தான் இருக்கணும். அந்தரங்கத்தில் பாவம், உள்ளுக்குள்ளே பாவத்தை வச்சுக்கிட்டீங்க, அது எப்படினாலும் ஒரு நாள் வெளியே வந்துடும். அது எப்படியாவது ஒரு நாள் வெளியே வந்துடும். கத்திரிக்காய் முத்துனா எங்கே வந்துடும் சொல்லுவாங்க? கத்திரிக்காய் முத்துனா நிச்சயமாக கடத்தருக்கு வரும். அதுபோல் உன்னுடைய பாவம் ஒரு நாள் பெரும் பாதகமாய் மாறி வெளியே வந்து நின்றும். அந்த லெவலுக்கு நீ உன்னுடைய ஜீவியத்தில் அந்தரங்கத்தில் பாவம் இல்லாதவர்களாக இருங்கள். இருதயத்தில் பாவம் அந்தரங்க இருதயத்தில் அந்தரங்கத்தில் உங்களுக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. இருதயத்திலேருந்து புறப்படுறதான் மனுஷனை கெடுக்குது. அவனை தீட்டுப்படுத்துறதே அதுதான். அவனை இன்னொருத்த வந்து பாவம் செய்ய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே அவனுக்குள்ள இருந்தே அவனை நெஞ்சிடும், கெடுத்துக்கிட்டே இருக்கும். அவனுக்குள்ள இருக்கிறது அப்படிப்பட்ட இருதயங்கள். ஆனால் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் மாறுங்கள். அடுத்து அந்தரங்கமாய் கிஃப்ட் கொடுக்கறது, அந்த பழக்கமே விட்டுருங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட போய் யாரோ ஒருத்தங்க வந்து அந்த பாஸ்டர் அவங்க போய் ஏதோ சீட்டு, எனக்கு கூட 1000 பேர் சீட்டு கொடுக்குறான், டவல் கொடுக்குறான், என்னெல்லாமா கொடுக்குறாங்க. அந்த பாஸ்டர் கொடுத்தவொடனே, தம்பி இதெல்லாம் வேணாம், இந்த ஸ்கீம் கிஃப்ட் வாங்குற ஐட்டமும் பழக்கம் கிடையாது, கிஃப்ட் கொடுக்குற பழக்கமும் கிடையாது, அந்த ஸ்கீமே துருத்தி போட்டுருங்க. அந்தரங்கமான இந்த பிரசன்டேஷன், கிஃப்ட், வெகுமதிகள் இது யாராவது கொடுக்குறீங்களா? அது எப்படி தான் இந்த ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. இந்த சாவு நாள், வாழ்வு நாள், கல்யாண நாள், பிறந்த நாள், இதெல்லாம் உன் பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருந்தால் சரி பரவாயில்ல, நீ பிறந்த அந்த டேட் உனக்கு ஞாபகம் இருக்கு. ஊரில் இருக்கிறவன் பிறந்த நாள்லாம் உனக்கு என்னதுக்கு? எதுக்கு அது புரியல? உங்கள் பிள்ளைகள் பிறந்த நாள் ஓகே, அது நல்லது, வச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்த்தர் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு, உங்களுடைய நிந்தை நீக்கப்பட்டிருக்கு, சரி எத்தனாம் தேதி பிள்ளை பிறந்துச்சு, அது சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும், கரெக்டு, அதுக்கெல்லாம் ரைட்டு. அடுத்தவன் உன் சபையில் உள்ள எல்லாரும் பிறந்தநாள் உனக்கு என்னதுக்கு? உன் சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுடைய பிறந்தநாள் எதுக்கு? அவன் பிறந்தநாள், இதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு ஏமாத்து வித்தைக்கு ஒரு வழிகாட்டுது. அந்தரங்கமான வெகுமதி உன்னுடைய ஜீவியத்தை கெடுக்கும். வெக்கமான அந்தரங்க காரியங்களை விட்டு வெளியே வாங்க. அது உங்களை வெக்கப்படுத்திடும். ஒரு நாள் நீங்கள் வெளியரங்கமாக நீங்கள் செய்யாமல் மறைச்சு வச்சாலும் ஒரு நாள் அது வெளியே கொண்டு வந்து நிறுத்த வரும். அதனால் நிச்சயமாக இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்கமான காரியங்கள், வெக்கமான காரியங்கள் இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடியோட அது நம்ம விட்டு வெளியே போகணும். அடுத்ததாக அந்தரங்கமான பேச்சுகள். நீங்கள் பாருங்கள், ரோட்டில் போகும்போது பாருங்கள், ரோட்டில் எவ்வளோ பேர் நிற்கிறா, எல்லாம் திருட்டுத்தனமா நடு ரோட்டில். சபை முடிஞ்சு போகும்போது பேச்சு. ஏன் உனக்கு எதுக்கு சபைக்கு எதுக்காக வர? நீ எந்த ரகசியமான பேச்சுகளும் நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்கமான பேச்சு இருக்கும். வெளியரங்கமாக பேசு, ஓப்பனாக ஹார்ட்டில் பேசு, சிரி, பேசிட்டு போ, ஹாய், அவ்வளோதான், முடிஞ்சது, ஹாய் பாய், அவ்வளோதான். அப்படியே பின்னால் போய்கிட்டு நான் 2 மணிக்கு எடுக்கிறேன், 1:30 எடுக்கிறேன், 3:45 எடுக்கிறேன், மிஸ்டு கால் கொடுக்குறேன், இந்த வேலையே உனக்கு ஆகாது. ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிற இந்த வேலைகளே பெந்தெக்கோஸ்துக்கு ஆகவே. வெளியே நீங்கள் அது ஒரு கலை, அது ஒரு பெரிய திறமை, அது இங்கே இது ஆகாது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீ ரகசியமான அந்தரங்கமான பேச்சு என்ன செய்யாது? ஆகவே ஆகாது. யாருக்கும் நீங்கள் அப்படி யாரும் பண்ணக்கூடாது. அந்த பழக்கமே ஆகாது. எங்கே இருக்கீங்க, எதுக்கு, அவன் எங்கே இருந்தா என்ன, உனக்கு என்ன, உன் புருஷனா உன் பிள்ளையா கேளு, அவ்வளோதான். அடுத்த ஆளை நீ வந்து எங்கே இருக்க, எங்கே போகிறீங்க, அது நமக்கு தேவையே இல்லை. அதை பேசும்போது யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே அப்படியே. நான் ஒரு இடத்துல போயிட்டு இருந்தேன், நானும் விசுவாசி, அவனும் விசுவாசி தான். ஆனால் நான் ஊழியக்காரர் கூட நிற்கிற விசுவாசி. அவன் சிகரெட் குடிச்சிட்டு வந்துட்டான். என்னைய பார்த்துட்டு சிகரெட்டை கீழே போட்டால் நான் கண்டுபிடிச்சிருவேன், பிடிச்சா கண்டுபிடிச்சிருவேன். அப்படியே சூட்டோடு பிடிச்சி கையில் வச்சு ஒரு அமுக்கு அமுக்கிட்டான் பாருங்க. நானும் கிட்ட வந்து பார்க்க, என்னடா புகை வந்துச்சு, கையிலையும் காணும் கீழேயும் காணும், எங்கேயும் காணுன்னு பார்த்தா கையை அப்படியே பிடிச்சி வச்சுதான் சொலஞ்சான், கை வெந்திருக்கும். எதுக்கு உனக்கு அவ்வளோ பயம் இருக்கும்போது உன்னுடைய ஜீவியத்தில் நீ அந்தரங்கமாக இருக்கக்கூடாது, வெளியரங்கமாக இரு. ஒரு சிலர் வந்து ஓப்பன் ஹார்ட்னு சொல்லிட்டு எல்லா தப்பையுமே வெளியரங்கமாக செய்வான். அது துணிஞ்ச கேஸுங்க. ஒரு குரூப் இருக்குது, சபைன்னு இருக்குது, வெளியே இருக்குது. ஆமாம் இப்படி தான் இருக்கேன், உன் முன்னால் தானே பேசினேன், உன் முன்னால் தானே சிரித்தேன், உன் முன்னால் தானே வண்டியில் ஏற்றிட்டு போனேன்,
அந்த அந்த வேலையும் ஆகாது. நல்ல நீங்கள் பெண்டிகாஸ்டில் நீங்கள் லைஃப்பை வந்து படிச்சுக்கணும். நீ லைஃப் ஒரு பாடம், அது நீ படிக்கணும். சும்மாலாம் வாழ்க்கையில் வாழ்ந்துட முடியாது. இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது போய் தோற்று போடுவீங்க. யாரையாவது வண்டியில் ஏற்றிட்டு போகிறது, அந்த சிஸ்டர் அந்த அக்கா. நாம் தெய்வீக தன்மையோடு, நீ தெய்வீக தன்மையை பார்த்தவன் ஒருத்தனுக்கும் தெய்வீக தன்மை இல்லையா? கண்ணு வேற கண்ணாடியில் போட்டிருக்கான். நீ வீடு போய் சேர்றதுக்குள்ள அவன் கல்யாணம் கட்டி வச்சிருவான். நீ வண்டியை விட்டு இறங்குறதுக்குள்ள அவன் பார்த்து கண்ணாடியில் போட்டு எழுதி உடனே பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர்ன்றான். நீங்கள் இந்த வேலையே ஆகாது. அவசியம் இல்லாமல் வண்டியில் ஏறுறது, பின்னால் தொத்துறது, அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன், தனி ஒன்றுமே இருக்கக்கூடாது. அந்தரங்கமான எந்த லைஃப் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தை நீங்கள் மாற்ற வேண்டிய காலம் இதுதான். அடுத்து முகதாட்சண்யம். எந்த சூழ்நிலையிலும் அந்தரங்கமாக நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணவே கூடாது. வெளியரங்கமாக சப்போர்ட் பண்ணாட்டாலும் உள்ளுக்குள்ளேயே ஏதாவது பண்ணுறது. உபதியா 6ஆம் அதிகாரத்தில் அந்தரங்கமான பொக்கிஷம், அது ஏசாவினுடையது. உபதியா 6ஆம் வசனம். ஏசாவினுடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது, அவனுடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் எவ்வளவாய் ஆராய்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏசாவினுடைய பொக்கிஷம் வந்து வெளியரங்கமான பொக்கிஷம் கிடையாது. அவனுடைய பொக்கிஷம் என்னது? எல்லாம் அந்தரங்கமா. இப்ப அந்த ஒரு கோயிலில் கண்டுபிடிச்சாங்க பாருங்க பொக்கிஷம். அந்த ராஜாவுக்கே, அதனுடைய உரிமையாளராகிய ராஜவம்சத்தில் இருக்கிறவனுக்கே அது என்ன செய்யாது? ஒருத்தருக்கும் தெரியாது இவ்வளவு இருந்துச்சான்னு. இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம ரூமை பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுல யாருக்காவது லாபம் இருக்கா சொல்லுங்க? இதுல என்ன லாபம்? அந்த சாமிக்கு லாபம் கிடையாது. அது அங்க இருக்கு, இது இங்க ரூமுக்குள்ள கிடக்கு. அந்த ஊர்ல உள்ளவனுக்காவது ஒரு லாபமா? கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு லாபமா? இல்லை. அந்த ராஜவம்சத்துக்கு லாபமா? ஒருத்தனும் கிடையாது. அது இனிமே உலகம் அழிகிற வரைக்கும் எங்க தான் இருக்கும்? அங்கதான் இருக்கும். அந்தரங்க பொக்கிஷம் இது எதை காண்பிக்கிறது? நாம சேர்த்து வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா உங்களுடைய பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைங்க? பரலோகத்தில் சேர்த்து வைங்க. ஒரு சிலர்லாம் ரகசியமா சேர்த்து வைக்கிறான். மனைவிக்கு தெரியாம சேர்த்து வைக்கிற ஆள் இருக்கு, தெரியுமா? தெரியுமா? புருஷனுக்கு தெரியாம தேய்ச்சி வைக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க. சங்ககிரின்னு ஒரு இடம் இருக்கு. சங்ககிரின்னு சேலத்துட்டு இருந்து நீங்கள் ஈரோடு போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குது. ஒரு நாள் நம்முடைய விசுவாசி குடும்பத்தில் இருக்கிற பத்திரமெல்லாம் செக் பண்ணாங்க. விசுவாசி குடும்பத்தில் செக் பண்ணால் அந்த ஊர் முழுவதுமே நம்முடைய விசுவாசி குடும்பத்தை சேர்ந்த பட்டா இருக்கு. எப்பமோ வாங்கி அது அப்படியே அந்த சந்ததிகள் அனுபவிக்காம தெரியாம அது கிடக்காது. இப்ப போய் பார்த்தா முழு ஊருமே யார் பேர்ல தான் இருக்கு. இப்ப போய் எடுக்க முடியுமா? அந்த பொக்கிஷம் பிரயோஜனம் இல்லை. அதே போல நம்ம விசுவாசிகள் கூட ஒரு சிலர் செத்துட்டா எங்க பணம் கிடக்குன்னு தெரியாது, எங்க வீடு கிடக்குன்னு தெரியாது, எங்க நிலம் கிடக்குன்னு தெரியாது, எல்லாம் ஒளிஞ்சு போய் கிடக்கு. எங்கேயோ வாங்கி அவங்க அப்படியே யாருக்கும் தெரிஞ்சா புடிங்கிட்டு போயிடுவான்னு நினைச்சானு தெரியல. இது எதை காண்பிக்கிறது? உன்னுடைய ஜீவியத்தில் அந்தரங்க பொக்கிஷம் தேவையில்லை. வெளியரங்கமா பரலோகத்தில் உன்னுடைய பொக்கிஷத்தை என்ன செய்? சேர்த்து வை. உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்த்து வைக்கப்படட்டும். அதுக்கு கள்ளர் திருடுவதும் இல்லை, அது துருப்பிடிக்கிறது இல்லை, பூச்சி அரிப்பதும் இல்லை. உன்னுடைய பொக்கிஷங்கள் எங்க இருக்கு? இன்னைக்கு உலகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, அந்தரங்கமாக சேர்த்து வைக்கிறீங்க. யாருக்குமே தெரியாம தெரிஞ்சா என்ன கெட்டுப்போகுது? கர்த்தருடைய ஆசீர்வதிச்சார்னு தேவனத்தான் என்ன செய்ய போறாங்க? மகிமைப்படுத்த போறாங்க. சரி, அந்தரங்கமா இருக்கிறது எதெல்லாம் அந்தரங்கமா இருக்கலாம் அதை சொல்றேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் சொல்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தர்மம் பண்ணுவது அந்தரங்கமாக இருக்கணும். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு அந்தரங்கமாக இருக்க வேண்டும். அது என்னுடைய அர்த்தம் என்னன்னா, நீ உதவி செய்யற பத்தியா, அது அந்தரங்கமா இருக்கட்டும். அதை இந்த வெளியரங்கமா என்ன செய்ய வேண்டிய செய்ய வேண்டிய உன் வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா யாருக்குமே தெரிய வேண்டாம். அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதை கடன் வாங்கி நீங்க செய்யக்கூடாது. உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதி நீங்க உதவி செய்யறதுக்கு பழகணும். அப்படி உதவி செய்யறத நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் தான் படிக்க வச்சேன், நான் தான் ஸ்கூல்ல அது பண்ணேன் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது சொன்னது ஒருவேளை கரெக்டாக இருக்கலாம். ஆனால் அதுக்குரிய பிரதிபலனை பரலோகத்தில் கொடுக்காம எங்கே கொடுத்துருவாரு சொல்லுங்க? உங்களுடைய பலனை இங்கேயே நீங்கள் அடைந்து தீர்ந்தாயிற்று. அப்ப நம்ம செஞ்ச உதவிக்கு பிரதிபலன் எங்க போயிச்சு? அங்கிருந்து கிடைக்காது. எங்க கிடைச்சு எங்கேயே முடிஞ்சிடும், இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவார். அதனால தான் வெளியே சொல்லாதீங்க. வெளியே சொல்லணும்னா சொல்லுங்க, ஆசைப்பட்டா சொல்லுங்க.
நான் அப்படி செஞ்சேன், அவனுக்கு வீடு வாங்கி கொடுத்தேன், இவனுக்கு நான் வாடகை கொடுத்தேன், இவனுக்கு நான் ஃபீஸ் கட்டினேன், இவனுக்கு நான் கரண்ட் பில் கட்டினேன், இவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டே அலையலாம். சொன்னால் கர்த்தர் அது பொய் இல்லையே, உண்மை தான், நீங்கள் செஞ்சதை தான் சொல்லியிருக்கீங்க, ரைட்டு. உனக்கு அதுக்கு பதில் ஒரு காரு, ஒரு 2 வீலரு, ஒரு நிலம் இப்படி கொடுத்து ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிடுவார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், கர்த்தர் அதை அவனுக்கு என்ன செய்வார்? திரும்ப இந்த பூமியில் கொடுத்துருவாரு. அதான் பெரிய கஷ்டம். ஆனா நீ ஏழைக்கு இறங்கினதை யாருக்குமே சொல்லாம வச்சிருந்தேனா, உன்னுடைய தர்மம் அந்தரங்கமா இருந்தால் பரலோகத்தில் உன்னுடைய பிரதிபலன் மிகுதியா இருக்கும். உனக்கு அங்க கொடுப்பார். இரண்டாவது, மத்தேயு 6:17-18. உபவாசம் இருந்தா வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு உபவாசம், அதனால நீ அப்படி சொல்லணுமே அவசியம் இல்லை. ஃபாஸ்டிங்கிறது வெளியே தெரிய வேண்டாம். வாசிங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உபவாசம், ஜெபம் இதெல்லாம் வெளியே தெரிய வேண்டாம். நீ ரகசியமாவே பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். கர்த்தருடைய சமூகம், அது கர்த்தருக்கும் உனக்கு உள்ள ஒரு உடன்படிக்கை. உபவாசம்னா தேவனோடு வாசம் பண்ணுகிறதுன்னு அர்த்தம். நீ ஆண்டவரோடு போய் உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து உபவாசம் எடுக்கணும், தனியாக இருக்கணும். உபவாசம் இருந்துட்டு அப்படியே தலையை தொங்க போட்டு இருக்கக்கூடாது, அப்படியே கிருன்னு வருது அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்னன்னு கேட்டால் எனக்கு உபவாசம் 3 நாள் உபவாசம், இது 5வது நாள் அப்படிலாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் தலைக்கு என்ன செய்ய? நல்லா எண்ணெயை பூசு, உன் முகத்துக்கு முகவாடலாய் இராதே. நல்லா அன்னைக்கு தான் நீ ஃபுல்லாக சாப்பிட்டு உட்காந்த மாதிரி இருக்கணும். என்ன நீங்கள் ரொம்ப தெம்பா இருக்கிறீங்க அப்படின்னா நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, உபவாசம் இருக்கிறான் நல்லா தெம்பா இருக்கிறான்னு சொல்லணும். உன்னுடைய உபவாச ஜெபங்கள், அதனுடைய சரியான அர்த்தம் உபவாச ஜெபங்கள் அந்தரங்கமாக இருக்கணும். நீ அந்தரங்கத்தில் நின்று தேவசமத்தில் நின்று போராடணும். மத்தேயு 6:6 சொல்லியிருக்கு இல்லையா, நீ உன் அறை விட்டு பூட்டி கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் தேவன் வெளியரங்கமாக உனக்கு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். புருஷன் வேலைக்கு போட்டோம், நீ கதவு மூடிக்க. பெற்றோர்கள் வேலைக்கு போட்டோம், நீ கதவு மூடு. கதவு மூடிட்டு நான் செத்து போறேன்னு சொல்றதுக்கு அல்ல, ஏமாத்துறது பயங்காட்டுறதுக்காக அல்ல. கதவு மூடிட்டு நீ முழங்கால முடக்கணும், ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து அழணும். நீ அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு. தண்ணி குடிக்காமல் உட்காரு, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தண்ணியே குடிக்க மாட்டேன்னு சொல்லு. ஒரு காலையில் 1 நேரம் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி உட்காரு, கதவு மூடு, ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரு. நீ தேவ சமூகத்தில் இருந்து அந்தரங்கத்தில் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் போட்டு கண்ணீரோடு நீ ஜெபம் பண்ணு. அது நாம் செய்ய வேண்டியது. மூன்றாவது, நான் முதலாவது சொல்லிட்டேன்ல, எசேக்கியேல் 7:22. அந்தரங்கத்தில் உனக்கு பரிசுத்தம் இருக்கணும். உன்னுடைய டார்கெட் பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கம்பெனிலலாம் வேலைக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? பிளேஸ்மெண்ட் ஆனால் உங்களுக்கு தெரியும். HR நீங்கள் போனீங்கன்னா, கம்பெனியில் வேலைக்கு போனீங்கன்னா ரவுண்ட்ஸ் கேட்பான். ஒவ்வொரு விதத்துலையும் உனக்கு ரவுண்ட்ஸ், அந்த கொஸ்டின் நடந்துகிட்டே இருக்கும். இன்டர்வியூ, லாஸ்ட் இன்டர்வியூ வரும். அதே போல் உனக்கு எல்லா இன்டர்வியூவும் பாஸ் ஆனாலும் கடைசி இன்டர்வியூ என்னது? பரிசுத்தம் தான். அந்த பரிசுத்தங்கிற இன்டர்வியூவில் நீ பாஸ் ஆகணும், அந்த ரவுண்ட்ஸில் நீ பாஸ் ஆகணும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும், அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதில் ஊழியக்காரன், விசுவாசி, பெரிய ஆளு, சின்ன ஆளு எதுவுமே கிடையாது. அந்த பாயிண்ட்ல வரும்போது கரெக்டாக திராசு தூக்கி நிப்பாட்டிடுவார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அந்த இடத்துல வரும்போது அவர் பரிசுத்தத்தில் பட்சிக்கிற அக்னியா நின்றுவார், பயங்கரமாக மாறிடுவார். அன்புள்ள தேவன் தான். ஆனால் அந்த இடம் வரும்போது, நான் சண்டே ஸ்கூலுக்கு போயிருந்தேன், சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம். அதில் ஒரு பையன் தவறு செய்கிறான். அவன் ஃப்ரெண்டு தான் யாரு? வக்கீல். தெரியும் தானே அந்த சம்பவம்? அவன் ஃப்ரெண்டு தான் வக்கீல். இவன் என்ன தவறு பண்ணாலும் இவன்கிட்ட சொல்லுவான், ஏய் நான் இப்படி ஆகி போச்சுடா, சரிடா நீ போட நான் காப்பாற்றிடுறேம்மா. வக்கீல் வாதாடி இவனை வின் பண்ண வச்சிருவான். அது அவனுக்கு பழக்கமாகவே போயிடுச்சு. அவனும் ஃப்ரெண்டுன்னு காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்கான். இவனும் நம்ம ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லிட்டு தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த அட்வொகேட்டாக இருந்ததான ஆள் யாரா மாறிடுறான்? ஜட்ஜாக மாறிடுறான். அது இவனுக்கு இன்னும் பயங்கர சந்தோஷம். வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. யார்? நம்மளால் தான் எங்கே உட்காந்துருக்காரு? ஜட்ஜ்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு. என்ன தப்புனாலும் நம்மளை காப்பாற்றி விட்டுருவான். அதே மாதிரி மாட்டிக்கிட்டான் ஒரு கேஸில். அங்கே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போனால் இவன் பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், உளதுக்கு போட்டான். தண்டனை, பயங்கரமான தண்டனை. அது கேட்டு இவன் சொன்னான், எப்பா நீ அட்வொகேட்டாக இருக்கும்போது சப்போர்ட் பண்ண, இப்போ ஜட்ஜான உடனே நீ உன் புத்தியே மாறி போயிடுச்சுன்னா. அவன் சொன்னான், என் புத்தியெல்லாம் மாறல. அட்வொகேட்டாக இருக்கும்போது எனக்கு வாதாடுறதான் என்னுடைய தொழில். ஆனால் ஜட்ஜ்மெண்ட், நான் ஜஸ்டிஸாக உட்காரும்போது நான் எப்படி தான் செய்யணும்? நீதி செய்கிறது தான் என்னுடைய தொழில். அந்த இடத்துல நான் இப்படி தான் இருப்பேன். அதுபோல் இது நீ வருகையில் இங்கே இருக்கிற வரைக்கும், உனக்கு இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்கு அட்வொகேட்டாக இருப்பார்.
ஆனால் அவர் ஜட்ஜாக மாற போகிறார் சீக்கிரமா. அப்போ உனக்கு எதா மாறும்? அது நியாய தீர்ப்பாக மாறும். உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கும்போது அதில் அந்தரங்கத்தில் பரிசுத்தம் இருக்கணும். நீ பேசினாலும் அந்தரங்கத்தை பார்ப்பார். எப்படி பேசினா, எப்படி சிரிச்சான், எப்படி பழகினா, எப்படி நடந்தான், எப்படி கொடுத்தான், எப்படி எடுத்தான், கர்த்தர் எல்லாம் பார்த்துட்டே இருப்பார். இருதயத்தில் பரிசுத்தம் இருந்துட்டு நீங்கள் அதிலிருந்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஜீவியம் அந்தரங்கத்தில் பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதனால தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் இருதயம் நல்லா இருக்கு. ரைட், ஓகே. எகு கேட்குறான், என் இருதயம் உன்னோட செம்மையாக இருக்கு, உன்னுடைய இருதயம் என்னோட செம்மையாக இருக்கா? ஆமாம், ரைட். அப்படின்னா என் ரதத்தில் என்ன செய், ஏறிவா. இருதயத்தில் தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால மூணாவது, இருதயத்தில் அந்தரங்கம் பரிசுத்தம் இருக்கணும். அந்தரங்கத்தில் பரிசுத்தம். ஒன்று, தர்மத்தில் அந்தரங்கம் இருக்கணும். யாருக்கு உதவி செஞ்சாலும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது. அடுத்து, உபவாசம் ஜெபங்கள் அந்தரங்கமாக நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். வெளியே சொல்லி கத்தி தான் ஜெபிக்கணும். உடனே கதவு மூடிக்கணும், ஓ இயேசுவேன்னு அழுது உடனே அக்கா பார்த்து ஐயோ அழுது ஜெபிக்கிறாளே அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நீ அந்தரங்கத்தில் கதவு மூடிட்டு ஜெபம் பண்ணு. தேவன் அதை பார்த்து உனக்கு என்ன செய்வார்? வெளியரங்கமாய். மூன்றாவதாக, உள்ளத்தில் பரிசுத்தம், அந்தரங்கத்தில் பரிசுத்தம் தான் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நான்காவதாக, யோவான் 7:10 வாசிங்க. இயேசு அந்தரங்கமாய் போகவில்லை. எங்கே போனாலும் நீங்கள் வெளியரங்கமாக போங்க, சொல்லிட்டு போங்க. வெளியரங்கமாக போங்க, மறைவாக போகாதீங்க, சந்து வழியாக போகாதீங்க. அங்கங்கே ஏமாத்திட்டு இப்படி போயிட்டு நான் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகாத. வாசிங்க. அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். நாம் சில காரியங்களை பிரபலமாக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த சப்ஜெக்ட்ல. அவர் அந்தரங்கமாய் போனார். சில காரியங்களுக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் சில இடங்களுக்கு போவோம், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ வேலை விஷயமா நம்ம இடத்துக்கு போவோம், பிஸ்னஸ் விஷயமா பல இடத்துக்கு போவோம், ஊழியத்து விஷயமா பல இடங்களுக்கு போவோம். யோவான் 7:4 வாசிங்க. பிரபலமாய் இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நம்ம பெண்டிகாஸ்ல பிரபலமாக இருக்க விரும்புறதே கிடையாது. நம்ம எந்த சபை பாஸ்டரும் பேசுறதில்ல, போடுறதில்ல, கன்வென்ஷனில் பெரிய நோட்டீஸ்லாம் என்ன செய்யறதில்ல. என்ன போட்டாலும் அதில் யார் வரமாட்டா? நம்ம பேர் புகழ் இதெல்லாம் வரவே வராது. நம்முடைய ஜீவியத்தில் சில காரியங்கள் அந்தரங்கமாய் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இயேசு அந்த பண்டிகைக்கு போகும்போது வெளியரங்கமாக போகலை. நமக்கு கனம் மகிமையை நாம் எடுக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் அந்த போரி போகும்போதே பயங்கரமாக பந்தா பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் மறைவாகவே போங்க. மறைவுன்னு சொன்னால் ஒழிச்சிட்டு போகிறது சொல்லலை. நம்முடைய ஜீவியத்தில் அந்தரங்கமாய் போனார்னு சொன்னால் அவர் அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்த விரும்பவில்லை. ஒரு சில சர்ச்சுக்கு வந்தால் கூட அவங்கள வர்றது எல்லாருக்குமே உள்ளே வரும்போதே பயங்கரமாக தெரியும். நீ சர்ச்சுக்கு வரும்போது தேவன் உன்னை பார்க்கிறார், மனுஷன் உன்னை பார்க்கக்கூடாது. தேவன் உன்னை பார்க்கிறார். அந்த வியூவில் தான் நீ என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும். இங்கே அவர் அந்தரங்கமாய் போனார், வெளியரங்கமாக போகலை. பண்டிகைக்கு அவரை ராஜாவாக்கணும்னு பார்க்குறாங்க, அவரை அடித்து கொள்ளணும்னு பார்க்குறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அவங்க பிரதர்ஸே கூட பிறந்தவனே சொல்கிறான், நீ பிரபலமாகணும்னு விரும்புறியா? ஏன் அந்தரங்கமாக இருக்கிற? வெளியரங்கமாக செயல்படுங்க. அவர் சொன்னார், நான் வெளியரங்கமாக இல்லை. அவர் வெளிப்படுத்த வேண்டியது அந்த இடத்துல யாரை தான் வெளிப்படுத்த ஆசைப்பட்டார்? பிதாவை மகிமைப்படுத்த விரும்பினார். நாம் நம்மை வெளிப்படுத்தக்கூடாது, சுயத்தை வெளிப்படுத்தக்கூடாது, நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. நம்ம மறைச்சிக்கணும். நம்ம மறைக்க வேண்டிய காலங்கள் உண்டு. நாம் அந்தரங்கமாய் போக வேண்டிய நேரங்கள் உண்டு. அடுத்ததாக அந்தரங்க வேண்டுதல். ஏசாயா 26:16. சில நேரங்களில் சத்தமாக ஜெபிக்க முடியாது. வாசிங்க. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். சில ஜெபங்கள் வெளியரங்கமாக பேச முடியாது. ஒரு சிலர் ஜெபிப்பாங்க பாருங்க, நமக்கு கேட்கும் ஆனால் புரியாது. அதுதான் கரெக்ட். சில காரியங்களை நம்ம வெளியரங்கமாக சொல்லலாம், கர்த்தாவே வேலை கிடைக்க வேண்டும் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்தரங்க ஜீவியத்துக்காக நீ ஜெபிக்கும் போது, உன்னுடைய பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கும் போது சத்தமாக சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன ஆகும்? கேள்விக்குறியாகும், குற்றச்சாட்டாகும். அவர்கள் தங்களுடைய ஆண்டவருடைய தண்டனை தங்கள் மேல் இருக்கையில் அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். சில அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு, கரடியை போல நாங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? உரிமை கொண்டிருக்கிறோம். அது சத்தம் கேட்கும், ஆனால் என்ன பாயிண்ட்டுக்கு அவன் ஜெபிச்சான்னு என்ன செய்யாது? தெரியாது. அது அந்தரங்க வேண்டுதல். நீயா ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். மணிக்கணக்காக ஜெபிப்பாங்க. புறாவை போல கூவிக்கொண்டிருக்கிறோம், நம்முட்டை போல
புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். இப்படி அது ஒரு சில அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், கடைசி வரைக்கும் அவங்க என்ன ஜெபிச்சான்னு நமக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அழுதுகிட்டே இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே ஒரு கூக்குரல், உள்ளுக்குள்ளேயே ஒரு புலம்பல், உள்ளுக்குள்ளேயே ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு. அது ஒரு அந்தரங்க வேண்டுதல். எல்லா ஜெபமும் வெளியே சொல்லி ஜெபிக்கணும். ஒரு சிலர்லாம் பார்வைக்கு நீண்ட ஜெபம் செய்வாங்க பாருங்க, அது பாட்டுக்கு 3 நிமிஷம் 8 நிமிஷம் 9 நிமிஷம் அவன் இருமி ஜெபிச்சு எழும்பி பாத்ரூம் போயிட்டு வந்து திருப்பி வந்து அது வரைக்கும் ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். மூடி பிரசங்கியார் ஒரு இடத்துல பிரசங்கம் முடிச்சுட்டு ஜெபம் செய்ய கடவுன்னே ஒரு ஆள் ஜெபம் தொடங்கிட்டார். இவர் பண்ண பிரசங்கத்தை அவன் ரிவர்ஸ் எடுக்கிறான். அது 3 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 7 நிமிஷம் ஆச்சு. எல்லா ஜனங்களும் இருமுறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு பழக்கம் வந்துடும். அந்த ப்ரெசன்ஸ் போயிடுச்சுன்னு சொன்னால் ஒருத்தன் கண்ணை திறப்பான், ஒருத்தன் அப்படிம்பா செருமுவான், இப்படி ஒன்று ஒன்றா ஆக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே கொடுத்து 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 கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரெசன்ஸே போயிடுச்சு. மூடி பிரசங்கியாருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இவனை போய் ஜெபிக்க இந்த ஆள் ஜெபம் பிடிச்சிட்டான், மைக்க பிடிச்சிட்டான். இப்போ இவன் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டான், நிறுத்த போகிறதில்ல. வெளியரங்கமாக அவன் பாட்டுக்கு நீ அப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே, அதை சொன்னீரே, இதை சொன்னீரேன்னு உடனே இவர் மைக்க பிடிச்சார். சகோதரன் ஜெபித்து கொண்டே இருப்பார், நாம் பாடல் பாடுவோம் அப்படின்னாரு. அவர் ஜெபிச்சுட்டு இருப்பாரு. அவர் ஜெபிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம என்ன செய்வோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம், பாட்டு பாடுவோம்னு சொன்னார். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் அந்தரங்கமாக நீங்கள் ஜெபிக்கணும். சில காரியங்களெல்லாம் நீங்கள் மறைவா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புருஷனுக்கு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, மனைவிக்கு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணு. உன்னுடைய ஜீவித்துக்காக ஜெபிக்கலாம், பிள்ளைகளுக்காக நீ சில காரியங்களை வச்சு ஜெபிக்கலாம். சபையில் சில காரியங்கள் இருக்கும், சில குடும்ப காரியங்கள் இருக்கும். மற்ற சபைகளில் உள்ள ஒரு விசுவாசி ஒரு பிரச்சனையை சொல்லி உன்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பான், அந்த துக்கத்தை ஷேர் பண்ணியிருப்பான். அதை போய் நீ உடனே போய் மனைவிட்ட போய் என்ன செய்ய வேண்டியதில்லை. உனக்கு தெரியுமா அந்த ஆள் இப்படி சொன்னா ஜெபம் பண்ணுவோன்னு, அந்த அம்மா உடனே நினைஞ்சிருவாங்க, டிரான்ஸ்மிட்டரில் விட்டுருவாங்க, அது வாட்டுக்கு ப்ராட்காஸ்ட் ஆகி சர்ன்னு போயிடும். அந்த வேலையே ஆகாது. சில காரியங்களெல்லாம் அந்த ரங்கத்தில் தான். பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியது எங்கே தான் புசிக்கணும், எங்கே தான் புசிக்கணும், பரிசுத்த ஸ்தலத்தில் தான் புசிக்கணும். அதை வீட்டில் கொண்டு போய் புசிக்கக்கூடாது. பைபிளை நீங்கள் படித்து பாருங்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியது பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும்தான் புசிக்கணும். ஆசாரியன் கூட அதை எங்கே கொண்டு போகக்கூடாது, தான் கூடாரத்துக்கு கொண்டு போய் உட்காந்து நிச்சயக்கூடாது, புசிக்க கூடாது. அதனால் அந்தரங்க வேண்டுதல், உனக்குள்ளே ஒரு தனி ஜெபம் இருந்துகிட்டே இருக்கணும். பரிசுத்தத்துக்காக ஒரு ஜெபம், விசுவாசத்துக்காக ஒரு ஜெபம், பிரதிஷ்டைக்காக ஒரு ஜெபம், உண்மை உத்தமத்துக்காக ஜெபம், ஊழியர்களுக்காக ஜெபம், ஒரு விசுவாசிக்காக ஜெபம். உன்கிட்ட வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கு மற்றவங்க சொல்லியிருப்பாங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் நீ அந்தரங்கத்தில் வைக்கணும். இந்த பிரதர் வந்தார், இந்த சிஸ்டர் சொன்னாங்க, அப்படிலாம் நீ சொல்லவே கூடாது. நீயா அந்தரங்க, உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்கு ஒரு அந்தரங்க வேண்டுதல். அடுத்ததாக யோவான் 19:38 ஒருத்தன் சீஷனாக இருந்தான், ஆனால் அந்தரங்க சீஷனாக இருந்தான். இது ரகசிய கிறிஸ்தவர்களை காண்பிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ரகசியமாகவே சாகிற வரைக்கும் இருந்துடக்கூடாது. கர்த்தருக்காக வெளியே வர வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், வெளியே வர வேண்டும். வாசிங்க யோவான் 19:38. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவின் பைபிளே சொல்லுது. இவனுக்கு எப்படிப்பட்ட சீஷன், அந்தரங்க சீஷன். அவனுக்குள்ள சீஷத்துவம் இருந்துச்சு. நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானசானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், உபதேசம் பண்ணுங்க. அப்போ இவனுக்கு சகல ஜாதிகளையும் சீஷராக்குற அந்த தன்மையில் இவனுக்கு என்ன கிடைச்சிருந்துச்சு, சீஷத்துவம் கிடைத்திருந்தது, ரட்சிப்பு இருந்தது. ஆனால் அதை அந்தரங்கத்தில் வச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்குள்ள அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கரெக்டாக நேரம் வந்தபோது எல்லாரும் ஓடிட்டாங்க. இவன் போய் பிலாத்துட்ட தைரியமாக சொல்லி அந்த இயேசுவின் சரீரத்தை நினைச்சுட்டான், எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணான். உனக்குள்ள அந்த சீஷத்துவம் மறைந்து இருக்க வேண்டும். உனக்குள்ள அந்த உபதேசம் உனக்குள்ள மறைஞ்சிருக்கணும். நீ சாதாரண ஆள் போல இருந்தாலும் உனக்குள்ள அந்த தெய்வீக தன்மை அந்தரங்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். உனக்குள்ளேயே அந்த தெய்வீகம் கலந்து கொண்டே இருக்கணும். அது சமயம் வரும்பொழுது நீ வெளியே வருவா. நம்முடைய ஜீவிதத்தில் அந்த அந்தரங்கத்தில் தெய்வீகம் இருக்கா? வெளியரங்கமாக உனக்கு எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நீ ஒரு பெரிய விசுவாசி போலவோ ஒரு நல்ல ஆள் போலவோ அப்படி இப்படி நீ ஓடி ஆடிலாம் காட்ட வேண்டிய, உன்னை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உனக்குள்ள அந்தரங்கத்தில் ஒரு சீஷத்துவம் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு சபையில் கேட்டாங்க, வருகையில் யார் தான் போனதுன்னு ஒரு டவுட் வந்துருச்சு எல்லாருக்கும். கடைசியில் பார்த்தா சபையில் ரொம்ப தாழ்வானவங்க தான் போயிருந்தாங்க, தங்களை மறைச்சு கொண்டவங்க தான் போயிருந்தாங்க. வெளியரங்கமாக பயங்கரமாக அப்படி இப்படி செஞ்சவங்க யாருமே இல்லை, எல்லாரும் இங்கே இருந்தாங்க. அதனால் ஒரு இடத்துல இந்த பாஸ்டர் கூட அன்னைக்கு சொன்னார் இல்லையா, ஒரு அம்மா பரலோகத்துக்கு போனாங்க, ஒரு பெரிய பணக்கார அம்மா. அங்கே ஒரு வீடு கட்டப்பட்டிருந்துச்சு, பயங்கரமான மகிமையான வீடு.
அவங்க இது எனக்கு தான் கட்டுற, அதை காட்டின உடனே இது எனக்கு தானாங்கிறேன். இல்லை இல்லை, இது உனக்கு இல்லை, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஆளுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்களுக்கு அங்கே அவ்வளோ பெரிய மகிமையான வீடு இல்லை. உன்னுடைய அந்தரங்கத்தில் ஒரு சீஷத்துவம் இருக்கா? உன்னுடைய அந்தரங்கத்தில் ஒரு விசுவாச ஜீவித்தை பாதுகாத்துட்டு வர்றியா? உன்னுடைய அந்தரங்கத்தில் பிரதிஷ்டையை பாதுகாக்கிறியா? சீஷத்துவம் இருக்கா? நல்லா கவனிச்சுக்கங்க. அந்தரங்கத்தில் உனக்கு ஒரு சீஷத்துவம் இருக்கணும், மறைஞ்சிருக்கணும். நீ கர்த்தருக்காக ஒரு சீஷன். வேலையில் போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி. அவன் நல்ல வசதியானவன், ஆனால் அவனுக்குள்ள ஒரு சீஷத்துவம் மறைஞ்சிச்சு, வெளியே சொல்லாமல் இருந்தான். ஆனால் கரெக்ட் டைம் வரும்போது எங்கே வந்துட்டான்? எல்லாரும் ஓடிவிட்டான், சீஷர்களே ஓடிவிட்டாங்க. இவன் நேரம் வந்தான் பிலாத்துட்ட போய் யாராவது பேச முடியுமா? ஆனால் இவன் நேரம் தைரியமாக இப்போ கேட்டான், அந்த பாடி எனக்கு கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன், நானே அடக்கம் பண்ணிக்கிறேன். அது கேட்டவுடனே அவன் கொடுத்துட்டான். இவன் அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் இவன் யாரு. வருகையில் தான் தெரியும் நீ உண்மையான ஆளா இல்லையான்னு. ஏசு வரும்போது தான் தெரியும் நீயும் நானும் உண்மையானவங்களா, பரிசுத்தமானவங்களா, போதித்ததின்படி நான் ஜீவிச்சேனா, கேட்டதின்படி நீ ஜீவிச்சியா. இந்த கொஸ்டின் என்னைக்கு தான் கிளியர் ஆகும்? இயேசுவின் மரணத்தில் அன்னைக்கு அந்தரங்க சீசன் வெளியரங்கமாய் மாறினான். இயேசுவின் வருகையில் உண்மையான சீசத்துவம் என்ன செய்யும்? வெளியே தெரியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்முடைய ஜீவியத்தில் சில காரியங்கள் அந்தரங்கமாக இருக்கலாம், சில காரியங்கள் அந்தரங்கமாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்தரங்கத்தில் ஞானம்னு சொல்லியிருக்கு யோபுல 11:7 நினைக்கிறேன். அந்தரங்கத்தில் ஞானம், இது ஆழமான உபதேச ஜீவியத்தை காண்பிக்கிறது. தேர்ந்தவர்களுக்குள்ளே நாங்கள் ஞானத்தை என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். இந்த ஞானம் சாதாரண ஞானம் அல்ல, கம்ப்யூட்டர் ஞானம் கிடையாது. தேர்ந்தவர்களுக்குள்ளே பேசும் ஞானம், அது தேவ ஞானம். தேவ ஞானம் உலகத்துக்கு பைத்தியமாய் தெரிகிறது. எல்லாரும் கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம். ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை மறைச்சிருப்பீங்க, சில காரியங்களை மறைக்காமல் இருந்திருப்பீங்க. மறைக்க வேண்டிய காரியத்தை வெளியரங்கமாக்கி இருப்பீங்க, வெளியரங்கமாக வேண்டிய காரியத்தை நினைச்சிருப்பீங்க, மறைச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு நல்ல தகப்பன் என்ன தெரியுமா? ஒரு நல்ல தகப்பன் சொல்கிறவன் மறைக்க வேண்டிய காரியத்தை மறைப்பான். தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில், தன்னுடைய விஷயத்தில், தன்னுடைய மனைவி விஷயத்தில், தன்னுடைய சபை விஷயத்தில் ஒரு நல்ல தாய், நல்ல தகப்பன் மறைக்க வேண்டியதை மறைச்சிருவான். நோவாவின் பிள்ளைகள் பாருங்க, ஒரு குரூப் மறைக்க வேண்டியதை மறைச்சது, ஒரு குரூப் மறைக்க வேண்டியதை வெளியரங்கமாச்சு. வெளியரங்கமாக்கின ஆள் என்ன ஆனான் தெரியுமா? சொல்லுங்க. சபிக்கப்பட்டவனாய் போனான். மறைத்தவர்கள் 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அது அந்தரங்கமாக மாற்றினவர்கள் 2 பேரும் என்ன செஞ்சாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 2 நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போடலாம். உங்களுக்கு இந்த வேத பாடம் எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. எந்த விதத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் தெரியாது. உன்னுடைய ஜீவியத்தில் நீ உன்னுடைய தர்மம் அந்தரங்கமாக இருக்கட்டும். யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா அதை சொல்லாதீங்க தயவு செய்து. நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு தெரிவிக்க வேண்டியதை மட்டும் சொல்லுங்கள். தெரிவிக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லிட்டாருன்னா அதை கூட நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சீங்க அப்படின்னா அதை எனக்கு தெரிவிக்கணும்னு ஆவியானவர் சொன்னால் என்ன செய்யுங்க? எனக்கு சொல்லுங்கள், என் அறிவில் சொல்லுங்கள். அது கூட எனக்கு கூட தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா ஓகே, அதை அப்படி மறைச்சிரு. யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது உனக்கும் தேவனுக்கு தான். யார்ட்டையும் சொல்லிடுறாங்க. நாங்கள் செய்கிற உதவி நாங்கள் இதுக்கு சில கூட்டங்களில் சொல்கிறோன்னா காட்டி கொடுக்கறதுக்காக அல்ல பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு நானே நல்ல மேய்ப்பன்னு சொன்னார், அதனால் அது பெருமையில் சொன்னது அல்ல. வேற யாரும் நல்ல மேய்ப்பன் இல்லைங்கிறத வெளிப்படுத்திருக்காங்க. நாம் ஊழியக்காரங்க சில காரியங்களை, சில இன்சிடென்ட்டை சொல்கிறோம். சில நானும் உதவி செஞ்சுருக்கேன், நான் ஒரு பிள்ளையை படிக்க வச்சேன், அந்த பிள்ளை நல்லா வந்துட்டா அப்படின்னு சொல்கிறது என்னுடைய பெருமைக்காக இல்லை. நான் என் சம்பாத்தியில் உள்ள பணமாக கொடுத்துட்டேன். என்ன காசு? அது தேவனுடைய காசு. எதுக்கு கொடுக்குறோன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னு நான் சொல்லிடுறேன், ஓப்பன் ஹார்ட்டில் சொல்கிறேன். நாங்கள் அந்த காரியங்களை சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் அதை பயிற்சியத்தில் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். உதவிங்கிறது உங்களுடைய மனப்பான்மையில் வரணும். பாஸ் அப்படி செய்கிறாரு, மற்றவங்க இப்படி செஞ்சாங்க, அந்த இடத்துல இப்படி செஞ்சாங்களாம் அப்படிலாம் கேட்கும்போது அது உங்களுக்கு தான். பைபிள் இதெல்லாம் எழுதியிருக்கிறது எதுக்காக? திஷ்டாந்தங்களாக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையும் நமக்காக எழுதப்பட்டிருக்கு, தீமையும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. கொடிய தரித்திரத்தில் அந்த கொரிந்தியர் சபை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது கேட்கும்போது நமக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு தாட். அதே போல் நம்ம ஒரு பிள்ளைக்கு உதவி செஞ்சேன் அப்படின்னு நான் சொல்கிறது பாஸ்டே சொல்லி காட்டார், அப்போ அவருக்கே இங்கே கார் கொடுத்து ஒதுக்கிடுவார். அப்படி அல்ல. நீ உன் மூலம் எப்படிலாம் போகணும்னு எனக்கு தெரியும். அப்படி அல்ல பிரியமானது. நான் சொல்கிறது என்னென்னா, அப்போ அவங்களும் செய்கிறாங்க, நீங்கள் எங்கள் பிள்ளைங்க, நீங்களும் அதே பாலிசி என்ன செய்யணும்? உங்களுடைய பயிற்சியில் கொண்டு வரணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். உன்னுடைய தர்மம் அந்தரங்கமாக இருக்கட்டும். உன்னுடைய ஜபஜீவியம் ஒரு அந்தரங்கமான ஒரு ஜபஜீவியம் இருக்கட்டும். உன்னை வெளியரங்கமாக பார்க்கும்போது ஜப வீரனை போல இல்லாட்டாலும் உனக்குள்ளே ஒரு ஜப தீபம் பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய அந்தரங்கத்தில் பரிசுத்தம் இருக்கட்டும்.
உன்னை பிரபலமாக்காதே, உன்னை மறைத்துக்கொள், அந்தரங்கமாய் போ, அந்தரங்கமாய் வா. உன்னுடைய ஜெபம் அந்தரங்கமான ஜெபம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மத்தியில் மற்றவங்களுக்கு உன்னுடைய பிரச்சனைகள் நீ ஷேர் பண்ணணும்னு இல்லை, தெய்வத்திட்ட ஷேர் பண்ணு. ஆமாம். என்ன சூழ்நிலையிலும் உன்னுடைய சீஷத்துவம் உனக்குள்ளே அந்தரங்கமாக இருக்கணும். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியவன், எப்பொழுது இயேசு வந்தால் நான் போகணும். அதே அந்தரங்கத்தில் உனக்குள்ளே அந்த தெய்வீக வாஞ்சை அது கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தின் அந்தரங்கங்களை வெளியரங்கமாக்குவதற்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கிக்கொள். பாவ ஜீவியம் வெளியே வர்றதுக்குள்ளே அந்தரங்க பாவத்தை விட்டு நீ வெளியே வந்து விடு. அந்தரங்க வெகுமதிகளை நிறுத்துங்கள், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நிறுத்துங்கள், அந்தரங்கமான பேச்சுகளை நிறுத்துங்கள், அந்தரங்கமாய் முகதாட்சியம் பண்ணுவதை நிறுத்துங்கள், அந்தரங்கமான பொக்கிஷங்களை நிறுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் 2 நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வசனங்களுக்கு நம்மை சமர்ப்பிப்போமாக. ஆமாம். உங்களை இப்போ கேட்ட வசனங்களின்படி நீங்க பாருங்க, அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கு? இதில் ஏதாவது உங்களுடைய இருதயம் குத்தப்பட்டதா? ஏதாவது உணர்த்தப்பட்டீர்களா? ஏதாவது முடிவெடுத்தீர்களா? எதையாவது சரிப்படுத்தணும்னு நீங்க உங்களுக்குள்ளே ஆவியானவர் ஏவுதல் கொடுத்தாரா? இனிமேல் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்துக் கொண்டீர்களா? அப்படி எடுத்திருந்தால் கர்த்தர் இந்த கூட்டத்தின் இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமா. இனிமேல் நான் இந்த காரியங்களை அந்தரங்கமாக செய்ய மாட்டேன், வெளியரங்கமாக செய்வேன். இனிமேல் இந்த காரியங்களை நான் அந்தரங்கமாய் செயல்பட்டுக் கொள்வேன். இனி நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன், வெளியே பேச மாட்டேன். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர போறார் பிரியமானவர்களே. Praise thee Jesus, praise thee Jesus. Up to the balam, tidibikana bakatidikana bakatana. பரிசுத்த ஆவியின் உதவியோடு இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தால் எதில் அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்பது நீ முடிவெடுத்திருப்பாய். எதில் அந்தரங்கமாக இருந்தது தவறு என்பது உனக்கு சுட்டி காட்டப்பட்டிருக்கும். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துங்கள். கர்த்தர் இந்த வசனங்களின்படி ஜீவிக்கக்கூடிய கிருபையினால் நம்ம நிரப்பட்டோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஈடாபாலா கத்திடாபாலா கத்திடாபாலா கத்திடாபா. ஆமாம். நமக்கு ஒரு 20 நிமிஷம் இருக்கு. எல்லாரும் நல்ல முழங்கால் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போராடுவோம். நமக்கு பாதத்தை குமாரன் கோபங்கள் தோத்ரா 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 தோத்ரா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 சோத்ரா. அவருடைய தொழிலுக்காய் கையின் பிரயாசங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வேலை ஸ்தலங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய படிப்பு, வருங்காலம், வேலை, விவாகம் காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போட்டிகள், பொறாமைகள், விரோதங்கள், பகைகள், பிசாசு, தருத்திரம், சாபங்கள் எல்லாம் மாற்ற முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 சோத்ரா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பாதுகாக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாதவர்களுக்காய் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை சந்திக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றக்காரர்களை சந்திக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய வழிகளை திறக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தடைகள், போராட்டங்களை தகர்க்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.